ಕರ್ತನಾಗುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಶಾಲೋಮ್. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லோருக்கும் ஷாலோம். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ದೇವರು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ನಮಗೆ ಸಂತೋಷಕರವಾದ ಒಂದು ವಿಷಯ. கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தில் இந்த கால வேளையில கூடி வருவது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறதான ஒரு காரியம். ಆ ಸಂತೋಷವನ್ನ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த சந்தோஷத்தை குறித்து நம்மை நாமே முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ಸಂತೋಷ ಅನ್ನೋದು ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಏನಾದರೂ ಕೆಟ್ಟ ಸಂಗತಿನ ಕೇಳುವಾಗ ಅಥವಾ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾದಾಗ ನಿಜವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಸಂತೋಷವನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஒருவேளை இந்த சந்தோஷம் என்று பார்க்கிற போது நம்ம குடும்பத்தில் ஏதாவது துர்க்கடனைகள் நடக்கிற போது, தேவையில்லாத காரியங்கள் நடக்கிற போது அந்த சந்தோஷத்தை நாம் இழக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ಆದರೆ ಆ ಸಂತೋಷನ ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ಪಡ್ಕೊಳ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ. மறுபடியும் அந்த சந்தோஷம் எந்த இடத்துல பெற்றுக்கொள்வோம் என்று பார்க்கிற போது அது தேவனுடைய சமூகத்தில். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಬೇರೆಲ್ಲೂ ಸಿಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. வேற எந்த இடத்திலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமே இல்லை. ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಹೋಗ್ಬೋದು ಬರ್ಬೋದು, ஒருவேளை நீங்க அநேக இடத்திற்கு ಅದಕ್ಕಾக கடந்து போகக்கூடும், வரக்கூடும், தேடக்கூடும். ಹಾಸ್ಯಕರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀನು ನೋಡ್ಬೋದು. ஒருவேளை அநேக விதமான காரியங்களை கூட நீங்க பார்க்க முடியும். ಜೋಕ್ಸ್ ಅಂದ್ರೆ ಹಾಸ್ಯಕರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ನೋಡ್ಬೋದು. ಆದ್ರೂ ಕೂಡ ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಕೊಡೋದಿಲ್ಲ. அநேக சிரிப்புகளை உண்டாக்குற, மகிழ்ச்சியை உண்டாக்குற காரியங்களை கூட பார்க்க முடியும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ಅದಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, அதுக்காக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ, ಸಂತೋಷ ಪಡಿರಿ. ಮತ್ತೆ ತಿರುಗಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ಸಂತೋಷ ಪಡಿರಿ. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள், அது உங்களுக்கு மறுபடியுமாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಆ ಸಂತೋಷನೇ ಈ ದಿನ ನಮ್ಮ ಕರ್ತನು ಅನುಗ್ರಹಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த சந்தோஷத்தை இந்த நாளில கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். ಆ ಸಂತೋಷವನ್ನೇ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು ಇಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಬಯಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த சந்தோஷத்தை இந்த நாளில கூட கர்த்தர் உங்கள் உள்ளத்துல வைக்கும்படியாக விரும்புகிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಸತ್ಯದಿಂದ ಒಂದು ವಾಕ್ಯ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போம். ರೋಮ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬ ಋಣವೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವ ಸಾಲ ನಿಮಗೆ ಇರಬಾರದು. ಮತ್ತೊಬ್ಬನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ಧರ್ಮ ಪ್ರಮಾಣವನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ரோமர் 13:8 ஒரு வசனத்தை படிப்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் பராது இருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಒಂದು ಋಣ ಯಾವುದು? ಅದೇ ಪ್ರೀತಿ. கிறிஸ்துவின் பிள்ளைகள் மேல் விழுந்த ஒரு கடன் எது? அது அன்பு. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ಒಂದು ಋಣ ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ ಪ್ರೀತಿ. கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் மேல் விழுந்ததான ஒரு கடன் எதுவா இருக்கிறது என்றால் அது ಅನ್ಬಾ இருக்கிறது. ಅದನ್ನೇ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ರೋಮ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ, ಆ ಪ್ರೀತಿಯ ವಿಷಯದ ಸಂಗತಿಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆತನು ಮಾತನಾಡೋದನ್ನು ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. அதை குறித்து தான் அப்போஸ்தலர் பவுல் அந்த ரோமபுரத்தில் எழுதினதான நிருபத்துல அன்பை குறித்து அழகாக எழுதியிருக்கிறார். ಪ್ರಪಂಚ ಎಂಬುದು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿದೆ. உலகம் என்பது அன்பினாலே முழுகடிக்கப்பட்டதா இருக்கிறது. ಅದು ಯಾವ ಪ್ರೀತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸ್ವಾರ್ಥತೆಯ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿದೆ. அது சுயத்தின் அன்பினாலே நிரம்பினதான ஒரு உலகமாய் இருக்கிறது. ಇಚ್ಛೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರೀತಿ ಇದೆ. இச்சையினாலே நிரப்பப்பட்டதான ஒரு அன்பாய் காணப்படுகிறது. ಸಂದರ್ಭಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಮನುಷ್ಯನೊಳಗಡೆ ಇದೆ. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அன்பு செலுத்துகிறதான நிலைமை மனுஷனுக்குள்ளாக காணப்படுகிறது. ಅವನಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದಾಗ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ. அவனுக்கு தேவையான காரியங்களிலே நேரத்திலே அன்பு செலுத்துகிறவனாக காணப்படுகிறான். ಅವನಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಅವನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ. அவனுக்கு தேவையற்ற நிலைமை வருகிற போது அவன் அன்பு காட்டுவது இல்லை. ಅದಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಈ ಒಂದು ರೋಮಾಪುರದಲ್ಲಿರುವಂತ ಜನರಿಗೆ ಒಂದು ಋಣ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದಿದೆ ಅಂತ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. அதற்காகவே அப்போஸ்தலனான பவுல் ரோமபுரத்திற்காக எழுதுகிறான், உங்கள் மேலே ஒரு கடன் இருக்கிறது, அது அன்பு என்று சொல்லி. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ತಮಿಳಿನಲ್ಲಿ ಸಾಲ ಅಂತ ಇದೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಋಣ. தமிழ்ல கடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, தமிழில, ಕನ್ನಡத்தில் ಅದು ಋಣ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ನೋಡಿರು, ಒಬ್ಬನು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ತಾನು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ನೆರವಾಗುತ್ತಾನೆ.
ஒரு மனுஷன் இக்கட்டிலே வாழ்கிற போது அவனுக்கு ஒரு மனுஷன் உதவி செய்கிறான். ಅವನು ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ಪಂದಿಸುತ್ತಾನೆ. அவன் கஷ்டத்துல இருக்கிற போது அவனை போய் சந்திக்கிறான். ಅವನು ಗೋಳು ನೋಡಿ ಅವನನ್ನು ಇಡುವಂತ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಿ ಅವನಿಗೆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಅವನಿಗೆ ಬೇಕಾಗುವಂತ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அவனுடைய கூக்குரலை கேட்டு அவன் வடிக்கிறதான கண்ணீரை பார்த்து அவனுக்கு உதவி செய்ய அவன் போகிறான். ನೋಡಿ, ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನು ಸಹಾಯ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಆ ಮನುಷ್ಯನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕೊಳೆ ಹೋಗಿ ಕಳೆ ಬರುತ್ತೆ ಅವನಿಗೆ. பாருங்க, அந்த உதவி வருகிறதான வேளையில அந்த மனுஷனுடைய முகத்துல இருக்கிற அழுக்கை நீக்கி அது வந்து ஒரு களியா ஒரு ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல வருகிறது. ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ನೋಡಿ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಾನೆ. அவன் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அந்த மனுஷன் உதவி செய்கிறான். ಅವನಿಗಿದ್ದಂತ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡಿ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಾನೆ. அவன் அனுபவிக்கிறதான கஷ்டத்தை பார்த்து அந்த மனுஷன் அவனுக்கு உதவி செய்கிறான். ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಜೀವಿತ ಉಳಿದಿರುವುದೇ ನನ್ನ ಒಂದು ಈತನ ಮಾಡಿದಂತ ಸಹಾಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ಮನುಷ್ಯನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்னுடைய வாழ்க்கை முழுகி போகாதபடி இருக்கிறதுக்கு காரணம் இந்த மனுஷன் செய்ததான உதவி என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ಅದಕ್ಕೆ ಆ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಋಣನ ಹೇಗೆ ತೀರಿಸಲಿ. அதற்காக அந்த உதவிக்காக அந்த மனுஷன் உதவி செய்த மனிதனிடத்துல போய் செய்கிறான், இந்த உதவிக்காக நான் மறு உத்தரவு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி. ಅದಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರ ಋಣವನ್ನ ನೀವು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಾವು ಮಾಡುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. பாருங்க, அந்த உதவிக்கு பதிலாக நாம் எப்படி அதை தீர்க்க முடியும் என்று சொல்லி அன்பை குறித்து விவரமாக அந்த இடத்துல சொல்லுகிறான். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ವ್ಯಾಲೆಂಟೈನ್ಸ್ ಡೇ ಅಂದ್ರೆ ಲವರ್ಸ್ ಡೇ ಅಲ್ವಾ? இந்த தினத்துல அது காதர்கள் தினமாய் இருந்தது, ಪ್ರೀತಿಯ ದಿನ, அன்பை வெளிப்படுத்துகிற நாளா இருந்தது. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ, அது எப்படி அன்பு செலுத்தினார்களோ தெரியாது. ಆ ಪ್ರೀತಿ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿದೆಯೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவருடைய அன்பு நிலையாய் அவருடைய வாழ்க்கையில இருந்ததோ இல்லையோ தெரியாது. ಅವರ ಪ್ರೀತಿ ನಿರಂತರವಾಗಿದೆಯಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த அன்பு நிரந்தரமாக அந்த வாழ்க்கையில இருக்கிறதா என்று பார்த்தால் கூட தெரியாது. ಆದರೆ ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕರು ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ಕಣ್ಣೀರಿನಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆனாலும் இந்த நாளிலே பார்க்கும்போது அந்த அன்பை இழந்தவர்களாக அநேகர் கண்ணீரோடு கூட காணப்படுகிறார்கள். ಅನೇಕರು ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾರೆ, அநேகர் துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க, ಜೀವನವನ್ನೇ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, வாழ்க்கையை இழந்து விட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, ಅನೇಕ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಎದುರಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ, அநேக ஒரு எதிர்ப்புகளை எதிர்க்கிறதான சூழ்நிலையில இருக்கிறாங்க. ಆದ್ರೆ ನಾನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಅದು ನಿರಂತರವಾದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ஆனா நம்ம அறிவிக்கிறதான அன்பு அது நிரந்தரமான அன்பாய் இருக்கிறது. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಆ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದೇ ಇಲ್ಲ. அந்த அன்பு உங்களை வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அன்பு. ಅವರು ತಂದೆಯಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಕನಿಕರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. தந்தையை போல உங்களிடத்துல கனியை அவರ இரக்கத்தை காட்டுகிற தேவன். ಅವರು ತಾಯಿಯಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಲಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு தாயை போல தேற்றுகிறதான ஒரு அன்பு. ಒಂದು ತಾಯಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನ ಒರೆಸುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಏಕೈಕ ಪ್ರೀತಿ ಯಾವ್ದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ஒரு தாயை போல தேற்றி உன் கண்ணீரை துடைக்கிறதான ஒரு அன்பு என்றால் அது தாயை போல இருக்கிறதான ஒரு அன்பாய் கிறிஸ்துவுடைய அன்பாய் இருக்கிறது. ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತರು ಈ ಪ್ರೀತಿಯನ್ನ ಮರೆತು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆனாலும் கூட கிறிஸ்துவர்கள் அந்த நாளில் அந்த அன்பை மறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ಕ್ರೈಸ್ತರು ಆ ಪ್ರೀತಿಯ ಅರ್ಥವನ್ನು ತಿಳಿಯದವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த நாளிலே கிறிஸ்துவர்கள் இந்த அன்பினுடைய ಅರ್ಥத்தை அறியாதபடி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನ ಪ್ರೀತಿಸುವುದು ತನ್ನ ಸ್ವಾರ್ಥತೆಗೋಸ್ಕರ, ತನ್ನ ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗೋಸ್ಕರ ಅವರು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ ಹೊರತು ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸದೇ ಇದ್ದಾರೆ. இந்த நாளிலே கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவுடைய அன்பை தன்னுடைய சுவார்த்தத்துக்காக தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல அன்பு செலுத்துவதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಹಣದ ಋಣ ಮುಗಿಯಬಹುದು, ಸಹಾಯದ ಋಣ ಮುಗಿಯಬಹುದು. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறான், ஒருவேளை பணத்தினுடைய சகாயத்தினுடைய அந்த கடன் முடிந்து போகும், ಜೀವ ಉಳಿಸುವಂತ ಋಣ ಮುಗಿಯಬಹುದು, உயிர் காத்ததான அந்த கடன் முடிந்து போகும், ದಾನ ಧರ್ಮ ಮಾಡುವಂತ ಋಣ ಮುಗಿಯಬಹುದು, தான தர்மத்தினுடைய கடனா இருக்கிறது அது முடிந்து போகும். ಈ ದಿನ ಮನುಷ್ಯನು ತಾನು ಇಂಥವರಿಗೆ ಇಂತಿಂತ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ, ನಾನು ಮಾಡಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಋಣವನ್ನು ಸಹ ಆತನು ಮುಗಿಸಿರಬಹುದು. ஒருவேளை மனுஷனுக்கு இப்படிப்பட்டதான உதவிகளை நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தேன் என்றதான கடன் கூட அது முடிந்ததா இருக்கக்கூடும். ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ಋಣ ಯಾವ್ದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ஆனாலும் கூட ஒரு கிறிஸ்துவின் மேலே விழுந்ததான ஒரு கடன் என்ன என்றால் அது அன்பாய் இருக்கிறது. ಒಂದು ವೇಳೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನೀನು ಅನೇಕರಿಗೆ ಹಣ ಸಹಾಯ ಮಾಡಿರಬಹುದು, ಬೇಡದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಮಾಡಿರಬಹುದು, ಆದ್ರೆ ಪ್ರೀತಿಯ ಋಣ
ಇನ್ನು ಅದು ಮುಗಿಯಲಿಲ್ಲ. ஒருவேளை நீ இந்த உலகத்துல வாழ்கிற போது அநேகருக்கு அநேக உதவிகளை செய்திருக்க கூடும். ஆனாலும் கூட அந்த அன்பு என்றதான கடன் இன்னும் முடியாதபடி இருக்கிறது. ಆ ಒಂದು ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ಆ ಒಂದು ಋಣ ಮುಗಿಸುವವರಿಗೂ, ಕ್ರಿಸ್ತನ ಋಣವನ್ನ ಮುಗಿಸುವವರಿಗೂ ಆ ಪ್ರೀತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. கிறிஸ்துவுடைய அன்பின் கடன் செய்து முடிக்கிற வரையிலே அந்த அன்பு உன்னுடைய உள்ளத்திலே தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು, ಒಬ್ಬ ಮಂತ್ರಿ ಅರಸನ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದನು. ஒரு மந்திரி அந்த அரசனுடைய அரண்மனையிலே வேலைக்காரனா வேலை செய்து கொண்டிருக்கிறார். ಅವನು ನಂಬಿಕೆಸ್ತನಾಗಿದ್ದನು. அவன் நம்பிக்கை உள்ள ஒரு பாத்திரமான ஒரு மனுஷன். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನ ಹೆಸರು ಪ್ರಶಂಸೆಗೊಂಡಿತ್ತು. அவனுடைய பெயர் அந்த இடத்துல ஒரு மகிமையாக காரியமாய் இருந்தது. ಅವನು ಪ್ರತಿಭಾವಂತನಾಗಿದ್ದನು. அவன் ஒரு நல்ல காரியங்களை செய்கிறவனாக காணப்பட்டான். ಅರಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಸ್ಥಾನಗಳನ್ನು ಅವನು ನೋಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದನು. அரண்மனையில இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்கிற திறமை உள்ளவனாக இருந்தான். ಇದರ ಬಗ್ಗೆ ಅರಸನು ಕುರಿತು ಚಿಂತಿಸುತ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. இதை எந்த ஒரு காரியத்தை குறித்து அரசன் அங்க இடத்தை யோசிக்கவில்லை. ಆದ್ರೆ ಆ ಮಂತ್ರಿಯು ತನ್ನ ಅನುದಿನವೂ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದನು. மந்திரி நாள்தோறும் அவனுடைய வேலைகளை செய்கிறவனாக காணப்பட்டான். ಒಂದು ದಿನ ಅವರ ಮಂತ್ರಿಯ ಮಗ ನಾನು ಅರಮನೆಯನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸಿದನು. ஒரு நாள் அந்த மந்திரியுடைய மகன் அரண்மனையை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்துல கேட்டுக்கொண்டான். ತನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಾನು ಅರಮನೆಯನ್ನು ನೋಡ್ಬೇಕು, ಹೇಗಾದ್ರೂ ನನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அந்த மகன் தகப்பனிடத்துல அரண்மனையை சுற்றி பார்க்க வேண்டும், எப்படியாவது என்னை அழைத்து கொண்டு போங்க என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். ಅವನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ತಂದೆಗೆ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಮುಜುಗರವಾಯ್ತು. அவன் கேட்டு கூட அவன் அது கேட்ட போது தகப்பனுக்கு ஒரு பிரயாசம் காணப்பட்டது. ಅವನಿಗೆ ಎಂತಿಗೆ ಮುಜುಗರ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವ್ರ ಮಗ ಒಬ್ಬ ಕುಡುಕನಾಗಿದ್ದನು, ಒಬ್ಬ ಕಳ್ಳನೂ ಆಗಿದ್ದನು. அந்த காரியத்தை அவன் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் அவன் திருடுகிறவனாகவும் குடிகாரனாகவும் காணப்பட்டான். ಅದಕ್ಕೆ ನಾನು ಅರಮನೆಯ ಅರಸನನ್ನ ನಾನು ಕೇಳಬೇಕು, ಕೇಳಿದ ಮೇಲೆ ನಾನು ನಿನ್ನ ಬಂದು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அதற்காக அவரிடத்துல நான் ஒரு பர்மிஷன் கேட்க வேண்டும். அரசனிடத்துல கேட்டு அப்புறமாக உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி மகனிடத்துல தெரிவித்தான். ಅವಾಗ ಮಗ ಅಪ್ಪನ ಹತ್ರ ವಾದ ಮಾಡ್ತಾನೆ, ನೀವು ತಾನೇ ಅಧಿಕಾರದ ಅಲ್ಲಿ, ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ಇದೆ, ನಿಮಗೆ ಬೇಕಾದ್ದೆಲ್ಲ ನೀವು ಮಾಡ್ಬೋದು, ನನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಮುಂದೆ ನೋಡ್ತಿರಲ್ಲ, ಅರಸನನ್ನ ಕೇಳ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಿರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அதை கேட்ட உடனே மகன் கோபப்பட்டவனாக, எல்லா அதிகாரம் படைத்தவனா அந்த அரண்மனையில் நீ இருக்கிறாய், ஆனால் நான் வருகிறேன் என்று சொல்லுகிற போது பர்மிஷன் அரசனிடத்திலே அதுக்காக உத்தரவு கேட்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்று சொல்லி கோபப்பட்டான். ನನಗೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿರಬಹುದು, ಆದರೆ ಯಾರೇ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೂ ನಾನು ಅರಸನ ಒಂದು ವಿಚಾರ ತಿಳಿಸಿ ನಂತರನೇ ಒಬ್ಬರನ್ನ ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. எனக்கு எல்லாவற்றின் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கலாம், ஆனாலும் கூட அரண்மனையை சுற்றி பார்க்க ஒருவனை அழைத்து கொண்டு போக அரசனிடத்தில் நான் அதுக்கு உத்தரவு கேட்க வேண்டும் என்று சொல்லி தகப்பன் மகனிடத்திலே தெரிவித்தான். ಅದಕ್ಕೆ ಮಗನು ಆಯ್ತು, ನೀವು ಕೇಳ್ಕೊಂಡು ಬನ್ನಿ, ನಾನು ಅರಮನೆ ನೋಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. சரி போய் அரசனிடத்தில் பர்மிஷன் கேட்டு வாங்க, நான் அரண்மனை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொன்னான் அந்த மகன். ಆದ್ರೆ ಅರಸನ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಂತ್ರಿ ಹೇಳಿದನು, ಈ ತರ ನನ್ನ ಮಗನು ಅರಮನೆ ನೋಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅವನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾಗ ಅರಸನು ಹೇಳಿದನು, ನೀವು ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ ತೋರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. மந்திரி அரசனிடத்துல போய் என் மகன் இப்படியாக விரும்புகிறான், அவனை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்று பர்மிஷன் கேட்கிற போது ஆய்த்து அவனை அழைத்து கொண்டு காண்பி என்று சொல்லி அரசன் கூட மந்திரிக்கு சொன்னான். ಆದ್ರೆ ಮಂತ್ರಿಗೆ ಅವನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಹಿಂದೇಟ್ ಹಾಕಿದರು. ஆனாலும் கூட தகப்பனாய் இருக்கிற அந்த மந்திரி மகனை அழைத்து கொண்டு போக கொஞ்சம் அவர் சரியாக அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. ಯಾಕಂದ್ರೆ ತನ್ನ ಮಗನ ಕಾರ್ಯವನ್ನ ಮಂತ್ರಿ ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತಿದ್ದನು. தன்னுடைய மகனுடைய துர்க்கிரியைகளை தகப்பனாய் இருக்கிற மந்திரி அறிந்தவனாய் இருந்தான். ಹೋಗಿ ಅಪ್ಪನ್ನ ಕೇಳಿದ, ಅಪ್ಪ ಕೇಳಿದ್ರಾ, ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ, ಯಾವಾಗ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ? மகன் மறுபடியும் வந்து தகப்பனிடத்தை கேட்டான், கேட்டீங்களா பர்மிஷனை, மறுபடியும் எப்ப என்ன அழைத்து கொண்டு போவீங்க என்று சொல்லி கேட்டான். ಅರಸರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. அரசர் சொல்லி இருக்கிறாங்க, உன்னை சீக்கிரத்துல அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொன்னார். ಆದ್ರೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಹಿಂದೇಟ್ ಹಾಕಿದನು. ஆனாலும் கூட அழைத்து போவதற்கு தாமதப்படுத்தினார். ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ತನ್ನ ಮಗನ ಬಲವಂತದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮಗನನ್ನ ಅರಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದನು. மகனுடைய அழுத்தத்து நிமித்தமாக ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே மகனை தகப்பனாಗಿ இருக்கிற ಮಂತ್ರಿ அழைத்து கொண்டு போனார். ಅವನು ಅರಮನೆ ನೋಡುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅರಸನ ಸರ ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அவன் அரண்மனையை சுற்றி பார்க்கிற வேளையிலே அரசன் போட்டிருந்ததான ஒரு செயின் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. ಆ ಚೈನ್ ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅರಸನು ಪರೀಕ್ಷಿಸಿದನು. அந்த அரசன் அதை பரீட்சை பார்க்கும்படியாக யார் எடுத்துக்கொள்வார்கள் என்று பார்க்கும்படியாக அந்த இடத்துல அதை வைத்திருந்தான். ಅರಮನೆಯಲ್ಲ ಸುತ್ತು ನೋಡ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಪ್ಪನ ಕಣ್ಣಿಗೆ ತಪ್ಪಿಸಿ ಮಗ ಏನ್ ಮಾಡ್ದ, ಆ ಸರವನ್ನ ಒಡೆದ.
மகன் அந்த இடத்துல அரண்மனையை சுற்றி பார்க்கிற போது தகப்பன் பார்க்காத வண்ணமா இருக்கிற போது அந்த செயினை அவன் திருடி விட்டான். ಆ ಒಂದು ಸರ್ಪಣಿನ ಕದ್ದಿದ ಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ ಮೇಲೆ ಅರಸನು ನಿನ್ನ ಮಗನ ಮಂತ್ರಿಗೆ ಹೇಳಿದನು, ನಿನ್ನ ಮಗನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அந்த செயின் திருடு போன பிறகு மந்திரிடத்தில் அரசன் சொன்னான், மகனிடத்துல பேச வேண்டாம், அரண்மனைக்கு அழைத்து வா என்று சொன்னான். ಅವಾಗ ಮಂತ್ರಿ, ನಮ್ಮ ಮಗ ಏನಾದ್ರೂ ತಪ್ಪು ಮಾಡಿದನಾ? அந்த இடத்துல மந்திரி கேட்க, என் மகன் ஏதாவது தவறு செய்தானா என்று சொல்லி. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಏನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ, இல்லை என்று தவறு எதுவும் செய்யவில்லை ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಮಂತ್ರಿಗೆ ತಿಳಿಯಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅರಸನು ಇದನ್ನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿದರು. அந்த கண்ணில் அந்த களவு செய்த காரியம் தகப்பனா இருக்கிற மந்திரிக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி அதை மூடி அவனிடத்துல அரசன் பேசினான். ನೋಡಿ, ಅರಸನು ಅದನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟ ಮೇಲೆ ಅದ ನಂತರ ಅವನ ಮಗನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದನು. ಈ ತರ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸರ ಇತ್ತು, ಇದು ಯಾರು ತಗೊಂಡ್ರು ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ಕೇಳಿದರು. மந்திரி தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போன இடத்துல, நான் இந்த இடத்துல ஒரு செயினை வைத்திருந்தேன், அது யாரு திருடினது என்று சொல்லி வினாவினான். ಅವನು ಕೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಮಾಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಗಾಬರಿಯಿಂದ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. அந்த மகன், நான் அது எடுக்கவில்லை பார்க்கவில்லை என்று சொல்லி அவனுடைய ಆತರದಲ್ಲಿ பேசினான். ನೋಡಿ, ಅವನು ಗಾಬರಿಯಿಂದ ಮಾತನಾಡಿದ ಮೇಲೆ, ಇಲ್ಲ ನೀನೇ ಇದನ್ನ ಮಾಡಿದ್ಯಾ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಹೋಗಿ ಗಿರಿವಿ ಅಂಗಡಿಯಲ್ಲೇ ಅಡವಿಟ್ಟಿದ್ಯಾ, ಇಷ್ಟು ಹಣ ನೀನು ತಗೊಂಡಿದ್ಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದುಃಖಪಟ್ಟನು. பாருங்க, இதை நீதான் எடுத்திருக்கிற, நீதான் களவு செய்திருக்கிற, எடுத்துக்கொண்டு போய் ஒரு அடமானம் வைத்திருக்கிற இந்த இடத்துல என்று சொல்லி அரசன் விவரமாக சொல்லுகிற போது அந்த மகன் கேட்டு துக்கப்பட்டான். ನಂತರ ಕನಿಕರಪಟ್ಟು ಅರಸನ ಏನು ಮಾಡಿದನು, ಆತನಿಗೆ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಕೊಟ್ಟನು. அந்த அரசன் அந்த பிள்ளை மீது இரக்கம் பாராட்டி அந்த அரண்மனையிலே அவனுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்தான். ಇದು ಮಂತ್ರಿಗೂ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. இந்த காரியம் தகப்பனுக்காக இருக்க மந்திரிக்கு கூட தெரியாது. ನಂತರ ಆತನಿಗೆ ತಿಳಿದು ಬಂದ ಮೇಲೆ ಹೋಗಿ ಕೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಮಗನಿಗೆ ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಕೊಟ್ರಿ, ನನ್ನ ಮಗ ಇಂಥವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವಾಗ ಅರಸನ ಮುಂದೆ ತನ್ನ ಮಗನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. அந்த வேலை அவனுக்கு கொடுத்த பிறகு தகப்பன் அறிந்து மறுபடியும் அரசனிடத்துல போய், என் மகனுடைய குணங்கள் இப்படி இருக்கிறது, நீ ஏன் அவருக்கு அப்படிப்பட்ட வேலையை கொடுத்தீர் என்று சொல்லி அந்த இடத்துல மறுபடியும் போய் வினாவுகிறான். ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ ಮೇಲಾದ್ರೂ ಅವನು ಬದಲಾಗಬಹುದೇನೋ, ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, ನೀನು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕಳಿಸಿದರು. ஒருவேளை இந்த வேலை கொடுத்தது நிமித்தமாக அவன் திருந்துவனாய் காணப்படக்கூடும் என்று சொல்லி அவன் அனுப்பி விடுகிறான். ಆದರೆ ಅವನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಒಂದೊಂದು ಸರಗಳು ಕಳುವಾಗ್ತಾನೆ ಇತ್ತು. ஆனாலும் கூட அரண்மனையிலே வேலை செய்கிற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருட்களை அவன் திருடுகிறவனாக காணப்பட்டான். ಅವಾಗ ನೋಡಿರಿ, ಆತನು ತಿಳಿದು ಬಂದ ಮೇಲೆ ಅರಸನು ಅವನನ್ನು ಕರೆದು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟನು. இந்த விஷயங்கள் அரசனாய் இருக்கிறவன் அறிந்த பிறகு அவனை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டு விட்டான். ಆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ಮೇಲೆ ಒಂದು ದಿನ ಅವನಿಗೆ ಮರಣ ಶಿಕ್ಷೆ ಅವನಿಗೆ ವಿಧಿಸಲ್ಪಟ್ಟಿತು. இந்த காரியங்கள் நடந்த பிறகு ஒரு நாள் வந்தது, அந்த மகனுக்கு மரண தண்டனை அரசன் விதித்தான். ಇದು ಮಂತ್ರಿಗೆ ತಿಳಿಸಿದ ಮೇಲೆ ಮಂತ್ರಿ ಅದು ಏನ್ ಮಾಡ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟನು. இதை தகப்பனாய் இருக்கிறவன் கேட்ட கூடலே அவனுக்கு ஒரு மன வருத்தம் உண்டானது. அரசನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಂಗಲಾಚಿದನು. அந்த தகப்பனாய் இருக்கிறவன் அந்த அரசன் இடத்திலே போயிட்டு மிகவும் வேண்டிக் கொள்கிறான். ಈ ಒಂದು ಬಾರಿ ನನ್ನ ಮಗನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನು. இந்த ஒரு தடவை என் மகனை எப்படியாவது மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கேட்கிறான். ಅವನ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂಗಲಾಚುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. அவனுடைய தவறுகளை எப்படியாவது மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ಅವನ இடத்துல ಅಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. அழுது ಕೇಳಿಕೊಳ್ಳುகிறான். ಅವನು ದುಃಖಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. அவன் துக்கப்பட ஆரம்பிக்கிறான். ತನ್ನ ಮಗ ಎಷ್ಟೇ ಕೆಡುಕನಾಗಿದ್ರು ಕೂಡ ತನ್ನ ಮಗನಿಗೋಸ್ಕರ ಅವನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. தன்னுடைய மகன் எவ்வளவு கெட்டவனாய் இருந்தாலும் கூட அந்த மகனுக்காக பரிதபிக்கிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறான். ಅವನ ಜೀವ ಉಳಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅರಸನ ಮುಂದೆ ಹೋರಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. தன்னுடைய மகனுடைய ஜீவனை காப்பாற்றும்படி, உயிரை காப்பாற்றும்படிக்காக அரசனிடத்தில் மிகவும் கெஞ்சி கேட்கிறவனாய் ಆ ಮಂತ್ರಿಯು ಅರಸನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದರಿಂದ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರತಿಭಾವಂತನಾಗಿದ್ದರಿಂದ ಅವನ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು ಅವನ ಜೀವ ಶಿಕ್ಷೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಕಳಿಸಿದನು. அந்த மந்திரி அரசனுக்கு முன்பாக நம்பிக்கை உள்ளவனாக, ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்த நிமித்தமாக மகனை காப்பாற்றும்படிக்கு தகப்பனிடத்துல மந்திரி இடத்துல ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான். ಆ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಆ ಪತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಒಂದು ಸೆರೆಮನೆಯ ಯಜಮಾನನಿಗೆ ಅಧಿಕಾರಿಗೆ ಕೊಟ್ಟನು. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு அதிகாரி இடத்துல போய் தகப்பன் அந்த கடிதத்தை கொடுக்கிறான். ಇವಾಗ ನೋಡಿ, ಸೆರೆಮನೆಯಿಂದ ಮಗನು ಬಿಡುಗಡೆ ಆಗಿ ಬಂದನು. சிறைச்சாலையிலிருந்து தன்னுடைய மகன் விடுவிக்கப்படுகிறான். ಇದರಿಂದ ನಮಗೆ ಏನು ಅರ್ಥ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ, ಇದನ್ನ மூலமாக நமக்கு தெரிந்து கொள்வது என்னவென்றால், ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. தகப்பனாய் இருக்கிற பிதாவாய் இருக்கிற தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்காக அனுப்பி கொடுத்தார். ಯಾಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು? எதற்காக அனுப்பி கொடுத்தார்? ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, நம்முடைய பாவங்களை சுமத்தி தீர்க்கும்படிக்காக, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, நம்மை அன்பு செலுத்தும்படிக்காக, ನಮಗಿರುವಂತ ಪಾಪ ದ್ರೋಹಗಳನ್ನೆಲ್ಲ
ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀಗಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. நம்மில் காணப்பட்டதான பாவத்தின் துரோகங்களையும் அக்கிரமங்களையும் முழுமையாக நீக்கிப்படும்படிக்கு ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟನು, ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು, ಆತ ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಬೇಕೆಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நித்திய ராஜ்யத்திலே சேரும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಹಾಗಾದ್ರೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪುಗಳನ್ನ ನೀಗಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ಈ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸದೇ ಇದ್ರೂ ಕೂಡ, ಈ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ರು, ಈ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ರು ಕೂಡ, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಿನ್ನನ್ನಾಗಲಿ ನನ್ನನ್ನಾಗಲಿ ಅದು ಬಿಟ್ಟು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. ಆತನ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. ஒருவேளை இந்த உலக மனுஷர்கள் நம்மை அன்பு செலுத்தாது இருக்கக்கூடும், ஆனாலும் கூட நம்மை எக்காக அனுப்பி கொடுத்ததான இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செலுத்துவராக காணப்படுகிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಆ ಪ್ರೀತಿನೇ ಋಣವನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಕರ್ತನಾಗುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಂದೆಯ ಋಣವನ್ನ ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அந்த இயேசு கிறிஸ்துவே தகப்பனுடைய கடனை தீர்க்கும்படிக்காக உலகத்திற்காக கடந்து வந்தார். ಒಂದು ಗಾದೆ ಇದೆ, ஒரு பழமொழி இருக்கிறது, ಋಣ ತೀರಿಸದವನಿಗೆ ದೇವರ ಭಯ ಇಲ್ಲ. கடனை அடைக்காதவனுக்கு தேவனுடைய பயம் இல்லை என்று சொல்லி. ಋಣ ತೀರಿಸದೇ ಇರುವವನಿಗೆ ದೇವರ ಭಯ ಇಲ್ಲ. கடனை அடைக்காதவன் அவன் கடவுளுடைய பயமற்றவனாய் இருக்கிறான். ಆದರೆ ಕರ್ತನಾಗುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನ ದೇವರು ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. ஆனாலும் கூட என்னையும் உன்னையும் விடுவிக்கும்படிக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்தார். ಆತನ ಪ್ರೀತಿ ಅಮೋಘವಾದದ್ದು. அவருடைய அன்பு என்பது அது பெரியதாய் ಆದರೆ காணப்படுகிறது. ಆ ಪ್ರೀತಿಯನ್ನ ಕ್ರೈಸ್ತರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಿಲ್ಲ. ஆனாலும் கூட இந்த நாளிலே கிறிஸ்துவர்கள் அந்த அன்பை எப்படி அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸೋಣ, ನಿನ್ನ ನೆರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದೇ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಒಂದು ಋಣವಾಗಿದೆ. மற்றவர்களை அன்பு செலுத்துவதே உன்மேல் விழுந்த ஒரு கடனாய் ಕಾಣப்படுகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಗಲಾತ್ಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ನಿನ್ನಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸು ಎಂಬ ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವೆಲ್ಲ ಅಡಕವಾಗಿದೆ. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಒಂದೇ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ, ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅಡಕವಾಗಿರುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಆಜ್ಞೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ನಿನ್ನಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸಬೇಕು. இந்த ஒரே வார்த்தையிலே பிரமாணம் முழுவதுமாகி நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு பதம். ಮೊದಲು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು. முதலாவது தேவன் நம்மை அன்பு செலுத்தினார். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ರೋಮ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5:8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಆದರೆ ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗಲೂ ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದರಲ್ಲಿಯೂ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ತನಗಿರುವಂತ ಪ್ರೀತಿಯನ್ನ ಸಿದ್ಧಾಂತ ಪಡಿಸಿದ್ದಾನೆ. நாம் பாவியாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு, தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ನೋಡಿರಿ, ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗಲೂ ನಾವು ಮೊದಲು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲ, ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮೊದಲು ಪ್ರೀತಿಸಿದನು. பாருங்க, முதலாவது நாம் தேவனை அன்பு செலுத்தவில்லை, தேவன் நம்மை அன்பு செலுத்தினார். எப்போது என்றால் பாவியாய் இருக்கையிலே தேவன் நம்ம மேல் அன்பு செலுத்தினார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು. நாம் பாவிகளாய் இருக்கையிலே தேவன் நம்ம மேல் அன்பு செலுத்தினார். ಎರಡನೇದು, ಯೇಸು ನಮಗಾಗಿ ಜೀವ ಕೊಟ್ಟನು. இரண்டாவது பார்க்கிறோம், இயேசு நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். 1 ಯೋಹಾನ 3:16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟದರಲ್ಲಿಯೇ ಇಂತಿಂತದನ್ನು ತಿಳಿದು ಬಂದಿದೆ. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನೋಡಿರಿ, ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಇಂತಿಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அன்பு செலுத்தும்படியாக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் அழகாக குறிப்பிடுகிறது. ಯೇಸು ನಿಮಗಾಗಿ ಜೀವ ಕೊಟ್ಟನು, ನನಗಾಗಿ ಅವರು ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு எனக்காக உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ಈ ಲೋಕ ನಿಮಗೆ ಜೀವ ಕೊಡದೇ ಇರಬಹುದು, இந்த உலகம் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்க கூடாது, ಈ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿರಬಹುದು, இந்த உலகம் உன்னை வெறுத்திருக்க கூடும். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಿನಗೂ ನನಗೂ ಜೀವ ಕೊಟ್ಟಿದೆ. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பு உனக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறது. ಆ ಪ್ರೀತಿಗೆ ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯಾಗಿ ನಾನು ಇತರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. இதற்கு பதிலாக பிறரிடத்திலும் நான் அன்பு செலுத்துகிறவனாக காணப்பட வேண்டும். ಸತ್ಯದ ಹೇಳ್ತದೆ, 1 ಯೋಹಾನ 2:10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ತನ್ನ ಸಹೋದರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ ಮತ್ತು ಅವನಲ್ಲಿ ವಿಘ್ನಕರವಾದದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ. தன் சகோதரிடத்திலே அன்பு கூறுகிறவன்
ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. ಹಾಗಾದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸಬಹುದು? அப்படியானால் உன்னுடைய அன்பு எப்படி வெளிப்படுத்துகிறது? ಇತರರನ್ನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸಬೇಕು மற்றவர்களை எப்படி அன்பு செலுத்த வேண்டும் ಎಂಬುದಾಗಿನೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்படியாக வேதம் சொல்லுகிறது. ತನ್ನ ಸಹೋದರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ. தன்னுடைய சகோதரத்திலே அன்பு கூறவன் ஒளியிலே நடக்கிறான். ತನ್ನ ಸಹೋದರಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ಆತನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ. சகோதரிடத்திலே அன்பு செலுத்துகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ತನ್ನ ಸ್ನೇಹಿತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ಅವನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ. சிநேகிதனே அன்பு செலுத்துகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ನ ನೆರೆಯವರನ್ನು ನಿನ್ನಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸುವುದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்படியாக மற்றவர்களை கூட அன்பு செலுத்துವ நிலை கொண்டிருக்கிறான் காணப்பட வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. இந்த இடத்துல பார்க்கும்போது முதலாவது தன்னுடைய குடும்பத்தை நாம் அன்பு செலுத்துவதாக காணப்பட ಈ வேண்டும். ದಿನ ತಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಕಡಿಮೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. குடும்பத்திலே அன்பு செலுத்துகிறது மிகவும் குறைந்தவர்களாக இந்த நாளிலே காணப்படுகிறது. ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದು ಅವರಿಗೆ ಕಷ್ಟವಾಗಿದೆ. குடும்பத்திலே அன்பு செலுத்துகிற காரியம் மிகவும் கடினமானது என்று நினைக்கிறாங்க. ಆದ್ರೆ ಎಫೆಸ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಪುರುಷರೇ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ಪ್ರಕಾರವೇ ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯರನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿತಿದ್ದರೆ ಅವನು ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದಾನೆ. ஒருவன் கிறிஸ்துவை அறிந்திருந்தானால் அவன் குடும்பத்திலே அன்பு செலுத்துவனாக காணப்படுகிறான். ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಬಹಳ ಕಡಿಮೆ. இந்த நாளில பார்க்கும்போது குடும்பத்திலே நம்முடைய அன்பு மிகவும் குறைந்ததாய் காணப்படுகிறது. ಆ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அவருடைய அன்பு எப்படியா காணப்படுகிறது என்றால் ಸ್ವಾರ್ಥತೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. அது சுயநலத்திற்கான ஒரு அன்பாய் காணப்படுகிறது. ಅದು ತನಗೆ ಇಷ್ಟ ಬಂದಂತೆ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. இஷ்டத்தை போல அன்பு செலுத்துகிற ஒரு அன்பாய் காணப்படுகிறது. ಯಾವಾಗ ಬೇಕೋ ಅವಾಗ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. எப்போது வேண்டுமோ அப்போது மட்டும் ಅன்பು செலுத்துகிற ஒரு அன்பு. ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದಾಗ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. தேவையான நிலைமையிலே அன்பு. ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ, ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಒಡೆದು ಹೋಗಿದೆ. இந்த நாளிலே அன்பு என்பது ಅನೇಕ குடும்பங்களிலே அது உடைக்கப்பட்டதாய் இருக்கிறது. ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿರಬಹುದು, ஆரம்பத்தில் மிக அழகாக இருக்கிறது. ಆದರೆ ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಅವರ ಪ್ರೀತಿ ಕೂಡ ಹೊರಟು ಹೋಗಿದೆ. ஆனாலும் கூட நாட்கள் கடக்க கடக்க அவருடைய அன்பு மறையாய் போகிறது. ಅವರ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡಿದ್ರೆ ಕಂಡ್ರೇನೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಅಷ್ಟು ದ್ವೇಷ ಕಾರುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. அவருடைய அன்பு இந்த நாளிலே எப்படி இருக்கிறது, ஒருவரை ஒருவர் பார்த்தால் அந்த இடத்துல கோபம் காணப்படுகிறது. ಅದು ನಿನ್ನ ಅತ್ತೆ ಆಗಿರಬಹುದು, ನಿನ್ನ ಮಾವನಾಗಿರಬಹುದು, ஒருவேளை உன்னுடைய அத்தையா இருக்கலாம், மாவனா இருக்கலாம், ನಿನ್ನ ಸೊಸೆ ಆಗಿರಬಹುದು, ನಿನ್ನ ನಾದನಿ ಆಗಿರಬಹುದು, ஒருவேளை உன்னுடைய மருமகளா இருக்கலாம், நாதினியா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ಅಳಿಯನಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ನಿನ್ನ ಭಾವನಾಗಿರಬಹುದು, ஒருவேளை உன்னுடைய மருமகனா இருக்கலாம், உன்னுடைய மாவா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ಅಣ್ಣನಾಗಿರಬಹುದು, ತಮ್ಮನಾಗಿರಬಹುದು, ತಂಗಿ ಆಗಿರಬಹುದು, ಅಕ್ಕ ಆಗಿರಬಹುದು, ஒருவேளை உன்னுடைய அண்ணனாக இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ನಿನ್ನ ಒಡ ಹುಟ್ಟಿದವರಾಗಿರಬಹುದು, உன்னுடைய உடன் பிறந்தவளாக கூட இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ದೊಡ್ಡಪ್ಪ ಚಿಕ್ಕಪ್ಪ ಆಗಿರಬಹುದು, ஒருவேளை உன்னுடைய பெரியப்பா சித்தப்பான்றதான உறவு கூட இருக்கலாம், ನಿಮ್ಮ ದೊಡ್ಡಪ್ಪ ಒಂದು ವೇಳೆ ಚಿಕ್ಕಮ್ಮ ಆಗಿರಬಹುದು, ஒருவேளை பெரியம்மா சின்ன சித்தி போன்ற காரியங்கள் கூட இருக்கக்கூடும். ಆದರೆ ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಿ, ಆ ಪ್ರೀತಿ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனாலும் கூட அந்த அன்பு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படுவதில்லை. ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯಕ್ಕೆ ದ್ವೇಷ ಕಾರುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. ஏதோ ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அந்த இடத்துல அவர்கள் துரோகத்தை காண்பித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ಯಾವುದೋ ಒಂದು ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಇವತ್ತು ಪ್ರೀತಿಸದ ಹಾಗೆ ಅಗೇನ ಸಾಧಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஏதோ ஒரு காரியத்தை மனசுல வைத்துக்கொண்டு அவருடைய பகையை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். ಹಾಗಾದ್ರೆ ಇಂಥವರು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ಋಣವನ್ನ ಹೇಗೆ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அப்படியான இப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? ನಿನ್ನ ಆಪ್ತರನ್ನು ನೀನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. உன்னுடைய நண்பர்களை நீ அன்பு செலுத்த முடியவில்லை. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನು ನಿನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. வீட்டில் இருக்கிற தாயும் தகப்பனையும் கூட அன்பு செலுத்த முடியவில்லை. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಅತ್ತೆನೋ ಸೊಸೆನೋ ನೀ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. வீட்டில் இருக்கிற மாமியாரும் மருமகளை கூட அன்பு செலுத்த முடியாத நிலைமை. ಹಾಗೆ ಮಾಡುವುದಲ್ಲ ಪ್ರೀತಿ. வெறுப்பு காண்பிக்கிறதல்ல அன்பு. ದ್ವೇಷ ಕಾರುವುದಲ್ಲ ಪ್ರೀತಿ. அந்த இடத்துல விரோதத்தை காண்பிக்கிறதல்ல அன்பு. ಚಾಡಿ ಹೇಳುವುದಲ್ಲ ಪ್ರೀತಿ. குறை சொல்லுகிறதல்ல அன்பு. ದೂರು ಹೇಳುವುದಲ್ಲ ಪ್ರೀತಿ. அவர்களை குறித்து வேற தேவையில்லாத காரியங்களை வெளிப்படுத்துவது அன்பு அல்ல. ಮಕ್ಕಳನ್ನು ನಿಂದಿಸುವುದಲ್ಲ ಪ್ರೀತಿ. பிள்ளைகளை நிந்திக்கிறது அன்பு அல்ல. ಕೆಲವರು ಕುಟುಂಬವನ್ನೇ ಶಪಿಸುತ್ತಾರೆ, ಶಪಿಸುವಂತದಲ್ಲ ಪ್ರೀತಿ. சிலர் குடும்பத்தையே சபிக்கிறாங்க, சபிப்பது அன்பு அல்ல. ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ತಾಯಂದಿರು ತನ್ನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನೇ ಶಪಿಸುತ್ತಾರೆ. இந்த நாளில பார்க்கும்போது பெத்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை சபிக்கிறதான காரியம் உண்டு. ನೋಡ್ರಿ, ಅಮ್ಮನೂ ಹೆಣ್ಣು ಮಗಳು, ಮಗಳು ಹೆಣ್ಣು ಮಗಳೇ. பாருங்க, அம்மாவும் பெண் தான், பெற்ற மகளும் பெண் தான். ಆದರೆ ಇಬ್ಬರಿಗೂ ಆಗೋದಿಲ್ಲ, ತಾಯಿ ಮಗಳಿಗೆ ಆಗೋದಿಲ್ಲ. பாருங்க, தாய்க்கும் மகளுக்குமே ஆவதில்லை.
ದ್ವೇಷ ಕಾರುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. அந்த இடத்துல விரோதம் அதிகமாகிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದುಃಖ ವೇದನೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த இடத்துல பார்க்கும்போது வேதனையின் துக்கத்தை காண்பிக்கலாக ಇವತ್ತು காணப்படுகிறார்கள். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿತವರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದವರು. இந்த நாளிலே இயேசுவை அறிந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலிலே ஜீவிக்கிறதற்காக வந்திருக்கிறவர்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿದವರು. இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே வாயினால அறிக்கை செய்து வந்தவர்கள். ಆದರೆ ಇದೇ ಬಾಯಿಂದ ನಾವು ಅನೇಕರನ್ನು ಶಪಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. ஆனாலும் கூட அதே வாயினாலே நாவினால அநேகரை சபிக்கிறவர்களாக ಇವತ್ತು காணப்படுகிறோம். ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿಸದ ಹಾಗೆ ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. இந்த நாளில் நம்ம குடும்பத்தை அன்பு செலுத்தாதவர்களாக காணப்பட்டு ಅವರ கொண்டிருக்கிறோம். ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ. அவரிடத்துல வைராக்கியத்தை காண்பிக்கலாக ಚಿಕ್ಕ இருக்கிறோம். ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳಿಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ದೊಡ್ಡ ಜಗಳವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇವೆ. சிறிய சிறிய விஷயத்திற்கு பெரிய ஒரு சண்டையை போடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ಒಂದು ಸಣ್ಣ ವಿಷಯನೇ ಅದು ರಬ್ಬರ್ ತರ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. சிறிய விஷயம் அதை ரப்பரை போல இழுக்கிறவர்களாக ಇವತ್ತು காணப்படுகிறோம். ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುವುದಾದ್ರೆ ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಋಣ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೀತಿ. ಆ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಾವು ತೋರಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. நாளிலே கிறிஸ்துவை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற நாம், கிறிஸ்துவாய் இருக்கிற நாம் காண்பிக்க வேண்டியது கிறிஸ்துனுடைய அன்பு கடனாய் இருக்கிறது. ನೋಡಿರಿ, ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಈ ದಿನ ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ ನಾವು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಸಾರುತ್ತೇವೆ. இந்த நாளிலே பார்க்கும்போது கிறிஸ்துவை குறித்து நாம் வெளிப்படுத்துவதாக காணப்படுகிறோம். ಪ್ರೀತಿಯನ್ನು ಸಾರುತ್ತೇವೆ, அன்பை வெளிப்படுத்துகிறோம். ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೇವೆ. ஆராதிக்கிறவராக கிறிஸ்துவளாக காணப்படுகிறோம். ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೇವೆ. சாட்சியா இருக்கிற கிறிஸ்துவளாய் இருக்கிறோம். ನಂಬಿಗಸ್ತರಾದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೇವೆ. நம்பிக்கை உள்ளவர் கிறிஸ்துவளாய் இருக்கிறோம். ಆದ್ರೆ ಇವರಿಂದ ಪ್ರೀತಿಯು ಮಾಯವಾಗಿ ಹೋಗಿದೆ. ஆனாலும் கூட இப்படிப்பட்டவர்கள் இடத்துல அன்பு மறையாய் இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಭಕ್ತನ ಆಡಿದಾನೆ. அதுக்காக ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறான். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ಹುಡುಕಿದೆ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬಂದ ಯೇಸು, ಯೇಸು ತೋರ ಬಂದ ಯೇಸು. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅದು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ, ಸಾಟಿ ಸಾಟಿ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಯಾರು ಸಾಟಿ. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅದು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ, ಸಾಟಿ ಸಾಟಿ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಯಾರು ಸಾಟಿ. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ಹುಡುಕಿದೆ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬಂದ ಯೇಸು, ಯೇಸು ತೋರ ಬಂದ ಯೇಸು. ಪತಿಯ ಪ್ರೀತಿ ಅಳಿವದು, ಪತ್ನಿಯ ಪ್ರೀತಿ ಹೋಗುವುದು, ಮಕ್ಕಳ ಪ್ರೀತಿ ನಿಲ್ವದು, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಶಾಶ್ವತ. ಪತಿಯ ಪ್ರೀತಿ ಅಳಿವದು, ಪತ್ನಿಯ ಪ್ರೀತಿ ಹೋಗುವುದು, ಮಕ್ಕಳ ಪ್ರೀತಿ ನಿಲ್ಲದು, ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಶಾಶ್ವತ. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ಹುಡುಕಿದೆ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬಂದ ಯೇಸು, ಪ್ರೀತಿ ತೋರ ಬಂದ ಯೇಸು. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅದು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ, ಸಾಟಿ ಸಾಟಿ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಯಾರು ಸಾಟಿ. ನೋಡಿ, ಪ್ರೀತಿ ಪತಿಯಲ್ಲೂ ಇರೋದಿಲ್ಲ, ಹೆಂಡತಿಯಲ್ಲೂ ಇರೋದಿಲ್ಲ, ಮಕ್ಕಳಲ್ಲೂ ಇರೋದಿಲ್ಲ. ಆದರೆ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಶಾಶ್ವತವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. அன்பை பார்க்கும்போது கணவனிடத்திலும் மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் காணப்படுவதில்லை. ஆனாலும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பு அது நிலையானது. ಗೆಳೆಯನ ಪ್ರೀತಿ ಮರೆಯುವುದು, ಗೆಳತಿಯ ಪ್ರೀತಿ ಕಾಣದು, ಸ್ನೇಹಿತನ ಪ್ರೀತಿ ಸೋಲ್ಬೋದು, கிறிஸ்தன பிரீத்தி ಗೆಲ್ಲುವುದು. ஒருவேளை நண்பனுடைய அன்பு, நெருக்கமானவனுடைய அன்பு அது மறைந்து போகும். ஆனாலும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பு நிலையானது ಅಲ್ವಾ? ಗೆಳತಿಯ ಪ್ರೀತಿ, ಗೆಳೆಯನ ಪ್ರೀತಿ ಮರೆ ಆಗುತ್ತೆ. தோழனுடைய அன்பும் தோழியினுடைய அன்பும் அது மறைந்து போகும். ಗೆಳತಿಯ ಪ್ರೀತಿ ಕಾಣದೆ ಹೋಗುತ್ತೆ. தோழியினுடைய அன்பு அது மறைந்தே போகும். ಸ್ನೇಹಿತನ ಪ್ರೀತಿ ಅದು ಸೋಲುತ್ತೆ. நண்பனுடைய அன்பு அது ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಗೆಲ್ಲುತ್ತಲೇ ಇರುತ್ತೆ. ஆனால் கிறிஸ்துவுடைய அன்பு எப்போதும் ஜெயத்தை கொடுக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಆ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಿನ್ನಲ್ಲಿಯೂ ನನ್ನಲ್ಲಿಯೂ ಇರಬೇಕು. அந்த கிறிஸ்துவுடைய அன்பு என்னிலும் உங்களிலும் எப்போதும் இருக்க வேண்டும். ಗೆಳೆಯನ ಪ್ರೀತಿ ಮರೆಯುವುದು, ಗೆಳತಿಯ ಪ್ರೀತಿ ಕಾಣದು, ಸ್ನೇಹದ ಪ್ರೀತಿ ಸೋಲ್ವುದು, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಗೆಲ್ಲುವುದು. ಗೆಳೆಯನ ಪ್ರೀತಿ ಮರೆಯುವುದು, ಗೆಳತಿಯ ಪ್ರೀತಿ ಕಾಣದು, ಸ್ನೇಹನ ಪ್ರೀತಿ ಸೋಲ್ವುದು, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಗೆಲ್ಲುವುದು. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ಹುಡುಕಿದೆ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬಂದ ಯೇಸು,
ಪ್ರೀತಿ ತೋರ ಬಂದ ಯೇಸು, ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅದು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ, ಸಾಟಿ ಸಾಟಿ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಯಾರು ಸಾಟಿ. ಇವತ್ತು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ, ಸ್ನೇಹಿತರಲ್ಲಿರುವಂತ ಪ್ರೀತಿ ಎಲ್ಲ ಏನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ மறையாகி ಹೋಗಿದೆ. இந்த நாளில குடும்பத்தில் இருக்கிற அன்பு, சிநேகிதத்தில் இருக்கிற அன்பு எல்லாம் மறைந்து போனதா ನಾವು இருக்கிறது. ದೇವರಿಗೆ ಭಕ್ತಿ ತೋರಿಸೋದು ಇಲ್ಲಿ ಮಾತ್ರನೇ, ಅದರ ಹೊರಗಡೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ತೋರಿಸೋದಿಲ್ಲ. இந்த இடத்துல மட்டும் தேவனுக்கு பயத்தை பக்தியை காண்பிக்கிறோம். ஆனா ಇಲ್ಲಿ ಬಂದು குடும்பத்துல ಮಾತ್ರ, இல்லை. ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಆ ಪ್ರೀತಿ ಉಕ್ಕಿ ಹರಿಯುತ್ತೆ. இந்த இடத்துல மட்டுமே அந்த அன்பு வெளிப்படுகிறது. ಆದ್ರೆ ಹೊರಗಡೆ ಪ್ರೀತಿ ಉಕ್ಕಿ ಹರಿಯೋದಿಲ್ಲ. ஆனாலும் கூட வெளியில அந்த அன்பு பொங்குகிறது இல்லை. ಮನೆ ಒಳಗಡೆ ಪ್ರೀತಿ ಹರಿಯೋದಿಲ್ಲ. வீட்டில அந்த அன்பு வடிந்து போகிறது இல்லை. ಯಾವಾಗಲೂ ದ್ವೇಷ, ಜಗಳ, எப்போதும் சண்டை சச்சரவு. ಕಚ್ಚಾಟ, அந்த இடத்துல சச்சார்த்தம், ಒಡೆದಾಟಗಳು, அந்த இடத்துல அடிதடிகள், ಸಣ್ಣ ಸಣ್ಣ ವಿಷಯಗಳಿಗೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ರಾದಾಂತಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಂಡು ಬೀದಿಗೆ ಇಳಿಯುವಂಥದ್ದು. சிறிய சிறிய விஷயங்களுக்கு அது பெரிதாக்கி அதை பெரிய காரியங்களா செய்து விடுவது. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಯಾವತ್ತೂ ಮಾಯವಲ್ಲ, ಅದು ನಿರಂತರವಾದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனாலும் கூட கிறிஸ்துனுடைய அன்பு அது மறையானது அல்ல, அது நிலையானது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಎಫೆಸ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 29ರಿಂದ 32ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮ ಬಾಯೊಳಗಿಂದ ಯಾವ ಕೆಟ್ಟ ಮಾತು ಹೊರಡಬಾರದು, ಭಕ್ತಿಯನ್ನು ವೃದ್ಧಿ ಮಾಡುವಂತ ಕಾಲೋಚಿತವಾದ ಮಾತುಗಳು ಇದ್ದರೆ ಕೇಳುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಆಡಿರಿ. ದೇವರು ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ದುಃಖಪಡಿಸಬೇಡಿರಿ, ಆತನಲ್ಲಿಯೇ ವಿಮೋಚನೆಯ ದಿನಕ್ಕಾಗಿ ಮುದ್ರೆ ಹೊಂದಿದಿರಲ್ಲ. ಎಲ್ಲಾ ದ್ವೇಷ, ಕೋಪ, ಕ್ರೋಧ, ಕಲಹ, ದೂಷಣೆ ಇವುಗಳನ್ನು ಸಕಲ ವಿಧವಾದ ದುಷ್ಟತನವನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ದೂರ ಮಾಡಿರಿ. ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ, ಕ್ಷಮಿಸುವವರಾಗಿರಿ. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ನಿಮ್ಮ ಬಾಯುಗಳಿಂದ ಯಾವ ಕೆಟ್ಟ ಮಾತಾದರೂ ಹೊರಡಬಾರದು. நம்முடைய வாயிலிருந்து எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளும் வெளிப்படக்கூடாது. ಇವತ್ತು ಹೆಂಡತಿಯನ್ನ ಬೈಯುವಂಥದ್ದು, இந்த நாளிலே மனைவியை திட்டுகிற ஒரு காரியம், ಹೆಂಡತಿಯನ್ನ ಒಡೆಯುವಂಥದ್ದು, மனைவியை அடிக்கிற ஒரு காரியம், ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನ ಬೈಯುವಂಥದ್ದು, மனைவி தன்னுடைய கணவனை திட்டுகிற ஒரு காரியம், ಗಂಡನನ್ನ ಒಡೆಯುವುದಕ್ಕೆ ಹೋಗುವಂಥದ್ದು, மனைவி கணவனை அடிக்கிற ஒரு காரியம். ಆತರ ಇಲ್ಲ ಅಂತಿದ್ದೀರಾ ಹೆಂಗಸರು? இப்படிப்பட்ட காரியம் இல்லை என்று சொல்கிறீர்களா? ಖಂಡಿತವಾಗಿದೆ. கண்டிப்பாக இருக்கிறது. ಯಾರು ಸಭ್ಯರಲ್ಲ, யாரும் உத்தமரல்ல. ನಾವೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇವೆ. நாவெல்லாம் செய்தவர்களே. ಅದನ್ನ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಆ ತಪ್ಪನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರಬೇಕು. அதை செய்த பின்பு அதை ஒப்பிக்கொள்ளுவளாக காண. ಅದು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನೀವು ಬಂದು ಆರಾಧಿಸುವಾಗ ಯಾವ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಆರಾಧಿಸ್ತೀಯ? அப்படியாக தேவனுடைய சமூகத்துல வந்து நீர் ஆராதிக்கிற போது எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குள்ளாக நீர் வந்து ஆராதிக்கிறாய்? ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸ್ತೀಯ? எந்த ஒரு உத்தேசத்தின் பேரிலே வந்து ஆராதிக்கிறாய்? ನಿನ್ನೊಳಗಡೆ ಕಹಿತನ ಇಟ್ಟುಕೊಂಡು, ಬೇಡದುವಂತ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನಾಗಲಿ, ನಿನ್ನ ತಾಯಿಯನ್ನಾಗಲಿ, ನಿನ್ನ ಒಡ ಹುಟ್ಟಿದವರನ್ನಾಗಲಿ ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದಂತೆ ಮಾತನಾಡಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ನೀನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ, ದೇವರೇ ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಬಾಯಿಂದ ನೀನು ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? வீட்டில் இருக்கிற தாயும் தகப்பனையும் கெட்ட வார்த்தைகளால திட்டி சண்டை போட்டு விட்டு இந்த இடத்துல வந்து தகப்பனே என் மேல இறங்கும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட நீ ஜெபித்தாயானால் அது எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையா இருக்கும்? ನಿನ್ನೊಳಗಡೆ ದೇವರ ಆತ್ಮನು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದಿರಾ? உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿನ್ನ ದುಃಖಪಡಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನ, ನಿನ್ನ ತಾಯಿಯನ್ನ ನೀನು ಪ್ರೀತಿಸುವುದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. உன்னுடைய தாயும் தகப்பனையும் அன்பு செலுத்த நீ கற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. ಇವತ್ತು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಾಗಿ ಅನೇಕರು ಜೀವಿಸುತ್ತೀರಾ. இந்த நாளில குடும்பத்துல அன்பு அற்றவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರುವುದಾದರೆ ನೀವೆಲ್ಲರೂ ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಿ. உலகத்திலே அன்பு, குடும்பத்திலே அன்பு இருக்குமானால் குடும்பத்திலே சேர்ந்து குடும்ப ஒரு ಪ್ರಾರ್ಥನೆ செய்வர்களாக ನೀನು இருக்கும். ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿರುವುದಾದರೆ ನೀವು ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿರುತ್ತೀರಿ. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஒற்றுமையா இருப்பீர்களானால், அன்பு செலுத்துவா இருப்பீர்கள், குடும்பத்திலே கூட ஒற்றுமையோடு கூட காணப்படுவீர்கள். ನೀನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ
ಐಕ್ಯವಾಗಿರುವುದಾದ್ರೆ ನೀನು ಸಮಾಜದಲ್ಲೂ ಕೂಡ ನಿನ್ನ ನೆರೆಯವರಲ್ಲೂ ಕೂಡ ನೀನು ಐಕ್ಯವಾಗಿರ್ತೀಯ. கிறிஸ்துவோடு கூட நீ ஐக்கியப்பட்டு இருப்பாயானால் குடும்பத்துல வெளியில கூட ஐக்கியப்பட்டவர்களாக காணப்படுவோம். ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ತನೊಂದಿಗೆ ನೀನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಐಕ್ಯಗೊಂಡಿರುವುದಾದರೆ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೊಂದಿಗೆ ನೀವು ಕೂಡ ಐಕ್ಯವಾಗಿರ್ತೀರಾ. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளாக அன்புக்குள்ளாக நீ ஐக்கியப்பட்டிருப்பானால் சபையில் இருக்கிற எல்லாரிடத்துல கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಾವು ಯಾಕೆ ಬರುವುದಕ್ಕಾಗುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿರುವಂತ ಪ್ರೀತಿ ಇವತ್ತು ಮನುಷ್ಯರೊಳಗಡೆಗೆ ಮಾಯವಾಗಿ ಹೊರಟು ಹೋಗಿದೆ. ஏன் இந்த நாளிலே சபையினுடைய காரியங்களிலே ஆராதனைகளில் ஏன் பங்கு பெறவில்லை என்றால் நம்மளில் இருக்கிறதானே கிறிஸ்துவனுடைய அன்பு அது மறைந்து போயிருக்கிறது. ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೇವೆ ಯಾಕೆ ನಾವು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವತ್ತು ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಮಾಯವಾಗಿ ಹೋಗಿದೆ. ಅದಕ್ಕೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ನಮಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த நாளில் நம்முடைய ஊழியத்தில் ஏன் இன்னுமாய் ஒரு காரியம் செய்ய முடியாதபடி இருக்கிறோம் என்றால் தேவனுடைய அன்பு அற்றவளாಗಿ இருப்பது நிமித்தமாகவே அது மறைந்து போயிருக்கிறது. ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದನ್ನ ಮೊದಲು ಆ ಋಣ ಎಲ್ಲಿ ತೀರಿಸಬೇಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತೀರಿಸಬೇಕು. முதலாவது அந்த அன்பின் கடன் எங்கே தீர்க்கப்பட வேண்டுமானால் குடும்பத்திலே தீர்க்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೀತಿಸಿ, உன் பிள்ளைகளை அன்பு செலுத்துங்கள். ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ನಿನ್ನ ಗಂಡನನ್ನ ಪ್ರೀತಿಸು, மனைவியை கணவனை அன்பு செலுத்தலாக காணப்படுங்க. ನಂತರ ನೀನು ಸಮಾಜವನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பிறகு உலகத்தை நீங்க அன்பு செலுத்துங்க. ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ರೆ ನಾನು ಸಮಾಜ ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, ನಾನು ಸಭೆನ ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. முதலாவது குடும்பத்தில் அன்பு செலுத்தாதபடிக்கு உலகத்தையும் சபையும் அன்பு செலுத்த முடியாது. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸೋಣ, ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ನಿನ್ನಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸಬೇಕು. உன்னுடைய அயலானை உன்னை போலவே நீ அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ದೃಷ್ಟಾಂತವನ್ನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. இயேசு சுவாமி லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல ஒரு ஊமையை வெளிப்படுத்துகிறார். ಒಬ್ಬ ಧರ್ಮೋಪದೇಶಕನು ಬಂದು ಬೋಧಕನಿಗೆ ನಾನು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಬಾಧ್ಯನಾಗಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. ஒரு நியாயசாஸ்திரி போதகனிடத்துல வந்து நான் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவழி ஆகும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಏನನ್ನು ಓದಿದಿ, ಏನು ಬರೆದಿದೆ, ಹೇಗೆ ಓದಿದಿ? ಅದಕ್ಕೆ இயேசு அந்த நியாய சாஸ்திரத்துல கேட்கிறான், வேதத்துல என்ன எழுதி இருக்கிறார் அதை படித்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார் ಎಂದು ಕೇಳಿದನು. அப்படியாக ಅವರಿடத்துல ಕೇட்டார். ಆತನು ಧರ್ಮೋಪದೇಶಕನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, நியாயசாஸ்திரி மிக அருமையாக ஒரு பதிலை கொடுக்கிறார். ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನನ್ನು ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಮತ್ತು ನಿನ್ನ ನೆರೆಯವನು ನಿನ್ನಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರೆದಿದೆ ಅಂದನು. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯ. அவன் பிரதித்துரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் ಅன்பು ಕೂರುವಾಯಾಗ ಎಂದು எழுதியிருக்கிறது என்றான். ನೋಡಿರಿ, ಆತನ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದ ಪ್ರೀತಿಸಬೇಕು. அவன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் கூட ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ನೋಡಿರಿ, ಅದಕ್ಕೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಯೇಸು ಅವನನ್ನು ನೋಡಿ ನೀನು ಸರಿಯಾಗಿ ಅದನ್ನು ಹೇಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ. ಯೇಸು அதை கேட்டு நீ சரியாக பதில் சொன்னாய் என்று சொல்லுகிறார். ಇದರಂತೆ ಹೋಗಿ ನೀನು ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು. ಅದರ ವಚನத்தின்படியே நீ போய் செய் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். ಆಗ ಧರ್ಮೋಪದೇಶಕನು ತನ್ನನ್ನು ನೀತಿವಂತನೆಂದು ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾನೆ. அந்த நியாயசாஸ்திரி நான் நீதிமான் என்று அறிவிக்கும்படியாக இன்னொரு காரியத்தை அவர் காண்பிக்கிறான். ನನ್ನ ನೆರೆಯವನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಕೇಳ್ತಾನೆ. தன்னுடைய அயலான் யார் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவன் கேள்வி கேட்கிறான். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ದೃಷ್ಟಾಂತವನ್ನು, ಸಾಮ್ಯವನ್ನು ಆತನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. அந்த கேள்விக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஊமையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಯೆರಿಕೋಗೆ ಒಬ್ಬನು ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ಅವನು ಕಳ್ಳರ ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಅವನಿಗೆ ಸುಲಿಗೆ ಮಾಡಿ ಅರೆ ಜೀವ ಮಾಡಿ ಹೊಡೆದು ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருந்தார் ஒரு மனுஷனை அங்கிருந்த கள்ளர்கள் அவன் அடித்து அவனிடத்தில் இருந்த பொருட்களை பிடுங்கி கொண்டார், காயப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்.
ಅವಾಗ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಆತನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ಒಬ್ಬ ಯಾಜಕನು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. அந்த இடத்துல இயேசுசாமி சொல்லுகிறார், ஒரு ஆசாரியன் அந்த வழியாக போய் ಆ கொண்டிருந்தான். ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅರೆಜೀವವಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ಅವನು ನೋಡಿಕೊಂಡು ಓರೆಯಾಗಿ ಹೋದನು. அந்த இடத்துல ஆசாரியன் அந்த குற்றுயிராய் இருக்கிறதான அந்த மனுஷனை ஓரமாக பார்த்து அப்படியாக கடந்து போனான் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ಯಾಜಕನು ಅಂದರೆ ದೇವರ ಮುಂದೆ ಜನರನ್ನು ಪ್ರತಿನಿಧಿಸುವವನೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஆசாரியன் என்று சொன்னால் தேவனுக்கு பலிகளை செலுத்துவது, ಅಂದ್ರೆ ದೇವರ ಮುಂದೆ ಜನರನ್ನ ಪ್ರತಿನಿಧಿಸುವುದು. தேவனுக்கு முன்பாக ஜனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு மனுஷன். ಎರಡನೇದು ದೇವರಿಗೆ ಬಲಿಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುವವನು. இரண்டாவது பார்க்கும்போது தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு மனுஷன். ಮೂರನೇದು ಜನರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನು. மூன்றாவது பார்க்கும்போது ஜனங்களுக்காக ஒரு தேவனிடத்திலே ஜெபிக்கிறவர். ನಾಲ್ಕನೆಯದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನ ಕಲಿಸುವವನು. நாலாவது பார்க்கும்போது ஜனங்களுக்காக தர்ம நியாய பிரமாணத்தை கட்டளைகளை வெளிப்படுத்துவது. ಐದನೆಯದು ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತ ಮಾಡುವವನು. பாவங்களுக்காக பிரயாசித்தம் செய்கிறதான ஒரு மனுஷன் ஆசாரியன். ಇವನು ಇಸ್ರೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಯಾಜಕರು ಆರೋನನ ಸಂತಾನದಿಂದ ಬಂದವರು ಇವರೆಲ್ಲ. இவர் இஸ்ரேல் ஜனங்களிலே ஆசாரியர்களா இருக்கிறாங்க, ஆரோனுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். ಈ ಯಾಜಕನ ಏನು ಮಾಡಬೇಕಾಯಿತು? ಕನಿಕರಿಸಬೇಕಾಗಿತ್ತು. இந்த ஆசாரியன் அவனிடத்தில் இரக்கம் காட்டுகிறவனாக காணப்பட வேண்டும். ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿತ್ತು. அவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டு ಆತನಿಗೋಸ್ಕರ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. அவன் உதவி செய்கிறவனாக காணப்பட்டிருக்க வேண்டும். ಯಾರು? ಈ ಯಾಜಕನು. யார் என்றால் இந்த ஆசாரியன். ಈ ಯಾಜಕನು ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. இந்த ஆசாரியன் நல்ல ஒரு காரியங்களை செய்யவனாய் காணப்பட வேண்டும். ಆತನ ಗಾಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾಗಿತ್ತು. அவனுடைய காயத்தை அவன் கட்டுகிறவனாய் இருக்க வேண்டும். ಅವನಿಗೋಸ್ಕರ ಮನಮರಗಬೇಕಾಗಿತ್ತು. அவனுக்காக அவன் மனதுருகிறவனாய் காணப்பட்டிருக்க ಆದರೆ வேண்டும். ಈ ಯಾಜಕನು ಅಂತವನಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனாலும் இந்த காரியங்களை செய்யாதபடிக்காக அந்த ஆசாரியன் போனான். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದೆ ನನಗೂ ಇದಕ್ಕೂ ಸಂಬಂಧ ಇಲ್ಲದವನಾಗಿ ಓರೆಯಾಗಿ ಆತನು ಹೋದನು. இதுக்கும் இந்த காரியத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அந்த பக்கமாக போனான். ಇವನು ಯಾರು? ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಜನರನ್ನು ಪ್ರತಿನಿಧಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದನು. இவன் யார்? ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துல பிரதிநிதித்துவம் கொடுக்கிறதான ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ಅಥವಾ ನಾವು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಯಾರೋ ಒಬ್ಬನು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿರುವಾಗ ಅದಕ್ಕೂ ನಮಗೂ ಸಂಬಂಧ ಇಲ್ಲದವನಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ನಾವು ಯಾರು? ಈ ಯಾಜಕನಂತೆ ವರ್ತಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ, ಯಾಜಕನಂತೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. ஒருவேளை நம்ம இடத்துல வாடுகிற இடத்துல ஒருவேளை இப்படியாக ஒரு மனுஷன் காயப்பட்டு இருக்கும்போது அந்த காரியத்துக்கும் எனக்கும் ஏன் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி நம்ம கூட அந்த ஓரமாக போகிற போது இப்பேற்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துவதாக நாம் காணப்படுகிறோம். ನಾವು ಪ್ರತಿದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಅಲ್ವಾ? நம்ம அனுதினமும் ஜெபிக்கலாக இருக்கிறோமா? ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಅಲ್ವಾ? எல்லாரும் ஜெபிக்கிறவங்கள தானே? ಎಲ್ಲರೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವಲ್ವಾ? எல்லாரும் தேவனுடைய வசனங்களை படிக்கிறவங்கள தானே? ಹಾಗಾದ್ರೆ ನೀನು ಅದನ್ನು ಹೇಗೆ ಓದಿದೆ? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡೆ? அப்படியான வசனங்களை எப்படி படித்தாய், எப்படி அர்த்தம் செய்து கொண்டாய்? ಹಾಗಾದ್ರೆ ನೀನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ ಮೇಲೆ ಅದನ್ನು ನೀನು ಮಾಡದೆ ಹೋದರೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಅದು ಪ್ರೀತಿ, ಋಣದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. அப்படியானால் அது அர்த்தம் செய்து கொள்ளாதபடிக்கு அந்த அன்பினுடைய கடத்தை எப்படி தீர்க்க முடியும்? ಎರಡನೇದಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಹಾದು ಹೋಗುತ್ತಾನೆ. இரண்டாவது பார்க்கும்போது அந்த வழியாக இன்னொரு மனுஷன் கடந்து போகிறான். ಅವನು ಲೇವಿಯವನು. ಅವನು ಲೇವಿಯನ್ ಎಂದು எழுதப்பட்டிருக்கிறது. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ಲೇವಿಯನು ಅಂದರೆ ದೇವಾಲಯದ ಸೇವೆಗೆ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವನು. தேவாலயத்துடைய காரியங்களை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ಈ ಲೇವಿಯನ್ ಯಾರಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಸೇವೆಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. ಲೇವಿಯನ್ ಯಾರು என்றால் தேவனுடைய காரியங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ಲೇವಿಯன். ಇವನ ಕೆಲಸ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವனுடைய காரியங்கள் என்னவென்றால் ಗೂಡಾರದ ಮತ್ತೆ ದೇವಾಲಯದ ಪರಿಚಾರಕನಾಗಿದ್ದನು. அவன் கூடாரத்திலே தேவாலயத்திலே ஊழியக்காரனாய் இருக்கிறான். ಅವನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿದ್ದನು. அந்த இடத்துல தேவாலயத்தில் இருக்கிற எல்லா வேலைகளை கவனிக்கிறவனாய் இருக்கிறான். ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗೆ ಯಾಜಕನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದನು. ஜெபிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷன் ದೇವಾಲಯದ ಸಾಮಾನುಗಳನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿದ್ದನು. தேவாலயத்தில் இருக்கிறதான ஒரு அந்த பொருட்களை பார்த்து கவனித்துக் கொள்கிற ஒரு மனுஷன். ಹಾಡು, ಸಂಗೀತ, ಕಾವಲು ಮುಂತಾದ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದನು. பாடல்கள், சங்கீதம், அந்த காக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஒரு மனுஷன். ಲೇವಿಯನು ದೇವರ ಸೇವಕರ ದೇವರ ಆಲಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆದ್ರೆ ಇಂಥ ವ್ಯಕ್ತಿ ಅವನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಓರೆಯಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ. லேவியனா இருக்கிற அந்த ஊழியக்காரன் தேவாலயத்தில் காரியங்களை பார்த்துக் கொள்கிற அந்த மனுஷன் கூட அந்த குற்றூராய் இருக்கிற மனுஷனை பார்த்து அப்படிக்காக கடந்து போகிறான். ಈ ಲೇವಿಯರು ಕಳ್ಳನಿಂದ ಪೆಟ್ಟು ತಿಂದು ಅರೆಜೀವ ವ್ಯಕ್ತಿ
ಇದ್ದಂತ ನೋಡಿದಂತ ಮನುಷ್ಯನನ್ನ ಅವನು ಕೂಡ ಓರೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அடிபட்டு அந்த கல்லறிடத்துல அடிபட்டு குற்றூராய் இருக்கிற அந்த மனுஷனை கூட அவன் பார்த்தும் பார்க்காத வண்ணமாக போகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். ಕರುಣೆ ತೋರಿಸಬೇಕಾದವನು, அவன் கருணையை காட்ட இரக்கம் பாராட்ட வேண்டிய ஒரு மனுஷன், ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾದವನು, உதவி செய்கிறதான ஒரு மனுஷன். ಅವನ ಮನಸ್ಸು ಕರಗಬೇಕಾಗಿತ್ತು, அவனுடைய உள்ளம் கரைந்திருக்க வேண்டும், ಆರೈಕೆ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು, அவனை பலப்படுத்தி இருக்க வேண்டும், ವಿಚಾರಿಸಬೇಕಾದವನು. அவனை விசாரிக்கிறவனா இருக்க வேண்டும். ಯಾವುದನ್ನು ಮಾಡದೆ ನನಗೂ ಇದಕ್ಕೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲದವನಾಗಿ ಅವನು ಹೊರಟು ಹೋದನು. இந்த காரியங்களை செய்யாதபடி இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அந்த பக்கமாக திரும்பி போனான். ಇವತ್ತು ನಾವು ಕೂಡ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತೀವಿ, இந்த ಎಲ್ಲಾ நாளில் ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ತೀವಿ. இந்த நாளில் கூட தேவாலயத்தில் நாம் அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ಆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ, ಚೇರ್ ನೆತ್ತಿಡ್ತೀವಿ, ಆ ಮ್ಯಾಟ್ನೆಲ್ಲ ಹಾಕ್ತಿವಿ, ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ. ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳನ್ನು ನಾವು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಪರಿಚಾರಕರಾಗಿ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇವೆ. ಆದ್ರೆ ನಾವು ಕೂಡ ಲೇವಿಯರಂತೆ ಇದ್ದೇವಾ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. ஆனாலும் கூட இந்த தேவாலயத்திலே சிறு சிறு வேலைகளை செய்கிறோம், சேர்களை எடுத்து வைக்கிறோம், பெட்ஷீட்களை மடிக்கிறோம், பெருக்குகிறோம், அநேக சிறு சிறு காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் கூட லேவியனை போல இருக்கிறோமா ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. அப்படியாக நாம் யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಸಮಾರ್ಯದವನು ಹೋದನು. இந்த இடத்துல மூன்றாவது பார்க்க ஒரு சமாரியன் என்ற ஒரு மனுஷன் அந்த இடத்துல கடந்து போகிறான். ಆದ್ರೆ ಅವನು ಯಾಜಕನಲ್ಲ, அவன் ஆசாரியன் அல்ல, ಅವನು ಲೇವಿಯನು ಅಲ್ಲ, அவன் லேவியன் கூட கிடையாது. ಒಬ್ಬ ಸಮಾರ್ಯದವನು ಅನ್ಯನಾಗಿದ್ದನು. அவன் சமாரியன் அந்நியனாய் காணப்படுகிற ஒரு ಅವನು மனுஷன். ಯಾಜಕನಂತೆ ಹೋಗಲಿಲ್ಲ, ಲೇವಿಯನಂತೆ ಅವನು ಹೋಗಲಿಲ್ಲ. அவன் சமாரியனை போல லேவியனை போல அவன் கடந்து போகவில்லை. ಆತನು ಅವನನ್ನು ನೋಡಿ ಕನಿಕರ ಪಟ್ಟನು, அந்த மனுஷனை பார்த்து அவன் இரக்கம் பாராட்டுகிறான், ಅವನಿಗೆ ದಯೆ ತೋರಿಸಿದನು, அவனுக்கு தயை காண்பிக்கிறவனாக ಅವನ காணப்படுகிறான். ಗಾಯಗಳಿಗೆ ಎಣ್ಣೆಗಳನ್ನು ಉಯ್ದು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಉಯ್ದು ಕಟ್ಟಿದನು. அவனுடைய காயத்திற்கு எண்ணெய் பூசி திராட்சரசத்தை கொடுத்து காயத்தை கட்டுகிறான். ಅವನು ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ ತನ್ನ ಸ್ವಂತ ವಾಹನದ ಮೇಲೆ ಕುಳಿರಿಸಿಕೊಂಡು ಛತ್ರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನು ಬಿಟ್ಟನು. அந்த காயங்களை கட்டின பிறகு அவனை தன்னுடைய வாகனத்திலே அமர்த்தி கொண்டு சத்துரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறான். ಆ ಛತ್ರದವನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ಇದಕ್ಕಿಂತ ಏನಾದ್ರೂ ಹೆಚ್ಚಾದ ವೆಚ್ಚವಾದರೆ ನಾನು ಹಿಂದಿರಿಸಿ ಬಂದು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அவனுக்காக பணம் செலுத்துகிற போது இந்த பணத்தை காட்டிலும் அதிக செலவானால் மறுபடியும் திரும்பி வருகிற போது அதை மீதியை கொடுக்கிறேன் என்று சொல்லி உறுதி கொடுத்து போகிறான். ಒಬ್ಬನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನು, ಒಬ್ಬನು ದೇವರ ಜನರ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿರುವಂತವನು, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಓದಿದವನು, ಪಾಪಗಳನ್ನ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಕ್ಕಾಗಿ ಮಾಡುವವನು, ಅವನು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಲಿಲ್ಲ. ஒருவேளை ஒரு மனுஷனை தேவாலயத்திலே பிரதித்துப்படுத்துகிறவன், ஜெபிக்கிறவன், தேவாலயத்திலே காரியங்களை செய்கிறவன் அந்த மனுஷனுக்காக இரக்கம் பாராட்டவில்லை. ಒಬ್ಬ ಲೇವಿಯನು ದೇವರ ಆಲಯದ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತ ವ್ಯಕ್ತಿ, ಆತನು ಕೂಡ ಅವನನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಲಿಲ್ಲ. தேவாலயத்தில் இருக்கிற அநேக காரியங்களை செய்கிறதான லேவியன் கூட அவனை பார்த்து பாக்காரமாக திரும்பி போகிறான், இரக்கத்தை காட்டவில்லை. ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸಮಾರ್ಯದವನು, ಆತನಿಗೂ ಈತನಿಗೂ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ನೋಡಿರಿ, ಆತನ ಮೇಲೆ ದಯೆ ತೋರಿಸಿದನು, ಕರುಣೆ ತೋರಿಸಿದನು. பாருங்க, அந்த மனுஷனுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாதவனா இருக்கிற சமாரியன் அவன் மேல மனதுருகினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ತನ್ನ ಸ್ವಂತ ಎಣ್ಣೆಯನ್ನ ಉಯ್ದನು, தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருந்தார் எண்ணெயை அவன் மேல காயத்தின் மேல் ஊற்றுகிறான். ತನ್ನ ಸ್ವಂತ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಅವನ ಗಾಯದ ಮೇಲೆ ಉಯ್ದು ಕಟ್ಟಿದನು. தனக்கென்று வைத்துக் கொண்டிருக்கிற அந்த திராட்சரசத்தை கூட அந்த இடத்துல ஊற்றுகிறான். ನೋಡಿ, ತನ್ನ ಸ್ವಂತ ವಾಹನದ ಮೇಲೆ ಅವನು ಕುಳ್ಳಿರಿಸಿಕೊಂಡು ಹೋದನು. தன்னுடைய சொந்த வாகனத்திலே மேலே அவனை அமர்த்தி கொண்டு போகிறான். ಅವನನ್ನು ಛತ್ರದಲ್ಲಿ ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಟ್ಟನು. அவனை வாகனத்திலே எடுத்துக்கொண்டு போய் அந்த சத்திரத்திலே சேர்க்கிறான். ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ, ನಾವು ಯಾಜಕರಂತೆ ಲೇವಿಯರಂತೆ ಇದ್ದೇವಾ ಅಥವಾ ಒಬ್ಬ ಸಮಾರ್ಯದವನಂತೆ ನಾವು ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. இந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டும், ஆசாரியனை போல லேவியனை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா இல்ல சமாரியனை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? ಈ ಸಮಾರ್ಯದವನು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು. இந்த சமாரியனா இருக்கிற அந்நியன் அவனை அன்பு செலுத்தினான். ಅವನು ಎಂತವನಾಗಿದ್ದನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானோ தெரியாது, ಅವನು ದುಷ್ಟನಾಗಿದ್ದನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, அவன் துஷ்ட மனுஷனோ என்பது கூட தெரியாது, ಅವನು ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, அந்த இடத்துல எதுக்காக அவன் கடந்து போய் கொண்டிருந்தான் என்று கூட எழுதப்படவில்லை. ಆದ್ರೆ ಕಳ್ಳರ ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಆತನು ಅರೆಜೀವವಾಗಿ ಹೋದನು. ಆದ್ರೆ ಅರೆಜೀವವಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಜೀವ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಆತನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. அந்த இடத்துல திருடர்களின் இடத்துல அகப்பட்டு குற்றூராய் இருந்த அந்த மனுஷனை பார்த்து மனதுருகி அவனுக்கு உதவி செய்தான். ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, 1 ಯೋಹಾನ 4:20 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அதற்காக 1 யோவான் 4:20 எழுதப்பட்டிருக்கிறது, ಒಬ್ಬನನ್ನು ತಾನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ದ್ವೇಷಿಸಿದರೆ ಅವನು ಸುಳ್ಳುಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. ತಾನು ಕಂಡಿರುವ ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದವನು ತಾನು ಕಾಣದಿರುವಂತ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಲಾರನು. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன்
தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ತನ್ನ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಇರುವಂತ ತನ್ನ ಸಹೋದರನ್ನು ಪ್ರೀತಿಸದೇ ಇರುವವನು, தன்னுடைய கண் முன்பாக இருக்கிறதான காண்கிறதான சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தாதவன், ತನ್ನ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ತಾಯಿಯನ್ನು ತಂದೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸದೇ ಇರುವ, ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಕಾಣುತ್ತಿರುವಂತ ತಾಯಿಯನ್ನು ತಂದೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸದೇ ಇರುವವನು, தன் கண் முன்னாக காண்கிறதான தாயும் தகப்பனையும் அன்பு செலுத்தாத இருக்கிற ஒரு மனுஷன், ತನ್ನ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಇರುವಂತ ತನ್ನ ತಂಗಿಯನ್ನು, ತನ್ನ ಅಕ್ಕನನ್ನು, ತನ್ನ ಅಣ್ಣನನ್ನು, ತನ್ನ ತಮ್ಮನನ್ನು ಪ್ರೀತಿಸದೇ ಇರುವವನು, தன் காண்கிறதான அண்ணனையும் தம்பியும் அக்காவையும் தங்கையும் அன்பு செலுத்தாத இருக்கிற ஒரு மனுஷன், ಅವನು ಹೇಗೆ ಕಾಣದಿರುವಂತ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அப்படிப்பட்டவன் காணாது இருக்கிற தேவனிடத்துல எப்படி அன்பு செலுத்த முடியும்? ಹಾಗಾದ್ರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ದೇವ್ರು ಕಾಣಿಸ್ತಾ ಇದಾರೆ ಇಲ್ಲಿ? அப்படியானால் இந்த இடத்துல தேவன் காண்கிறாரா? ಯಾವ உங்களுக்கு ಕಡೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇದಾರಾ? எங்கேயாவது காண்பிக்கிறார் இருக்கிறாரா? ಆದ್ರೆ ಕಾಣದಿರುವಂತ ದೇವರನ್ನ ನಾನು ನೀವು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ, ஆனாலும் காணாத தேவன் இந்த இடத்துல ஆராதிக்கும்படி நானும் நீயும் கடந்து வந்திருக்கிறோம் ಅಲ್ವಾ? இல்லையா? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ನಿಶ್ಚಯದೊಂದಿಗೆ, ಒಂದು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த இடத்துல தேவன் வாசம் செய்கிறான் என்று சொல்லி நிச்சயித்த வண்ணமாக நம்ம இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. அவரை அன்பு செலுத்தும்படியாக இந்த இடத்துல கடந்து ಆತನ வந்திருக்கிறோம். ಪ್ರೀತಿಯಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೇವೆ. அவர் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ಆತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕೆಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು அவர் ಬಂದಿದ್ದೇವೆ. அன்பிலே நிலை கொண்டிருக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ಆದರೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ಸಹೋದರನ್ನು, ಸಹೋದರಿಗಳನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸದ ಹಾಗೆ ದ್ವೇಷವನ್ನೇ ಸಾಧಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனாலும் எதிரில் இருக்கிற சகோதரனை நாம் ದ್ವೇಷಿக்கிறவர்களாக காணப்பட்டு ಇವತ್ತು கொண்டிருக்கிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರು, இந்த நாளில் நாம் ஜெபிக்கிறவர்கள், ಒಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತವರು, மற்றவர்களுக்கு சாட்சியை சொல்லுகிறவர்கள், ಒಬ್ಬರಿಗೆ ನಾವು ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರು, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தி அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்கள். ನಾವು ಯಾಜಕರಂತೆ, ಲೇವಿಯರಂತೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳದ ಹಾಗೆ ಒಬ್ಬ ಸಮಾರ್ಯದನುವಂತೆ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் ஆசாரியனை போல லேவியனை போல காண்பித்துக் கொள்ளாதபடிக்கு ஒரு சமாரியனை போல நாம் வெளிப்படுத்த வேண்டும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ಹುಡುಕಿದೆ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬಂದ ಯೇಸು, ಪ್ರೀತಿ ತೋರ ಬಂದ ಯೇಸು. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ಹುಡುಕಿದೆ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬಂದ ಯೇಸು, ಪ್ರೀತಿ ತೋರ ಬಂದ ಯೇಸು. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅದು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ, ಸಾಟಿ ಸಾಟಿ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಯಾರು ಸಾಟಿ. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅದು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ, ಸಾಟಿ ಸಾಟಿ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಯಾರು ಸಾಟಿ. ಮನುಷ್ಯರ ಪ್ರೀತಿ ಮರೆಯುವುದು, ಏಕಾಂಗಿಯಾಗಿ ನಿಲ್ವದು, ಮನುಷ್ಯರ ಪ್ರೀತಿ ಕೇಡನು ಬಯಸುವುದು, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನೆಲೆಸುವುದು. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅದು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ, ಸಾಟಿ ಸಾಟಿ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಯಾರು ಸಾಟಿ. ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅದು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ, ಸಾಟಿ ಸಾಟಿ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಯಾರು ಸಾಟಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವ ಸಾಟಿನೂ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ கிறிஸ்துவின் ಸತ್ಯ அன்புக்கு ಹೇಳ್ತದೆ, சமமானது எதுவும் இல்லை. ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ಪ್ರೀತಿ ಅದೇ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ. கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் மேல் விழுந்ததான ஒரு கடன், அது உண்மையான அன்பு. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ அல்லேலூயா. ಪ್ರೀತಿ ನಾವು ನೀವು ತೋರಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. அந்த அன்பை நானும் நீயும் வெளிப்படுத்துவதாக காணப்பட ಕ್ರಿಸ್ತನನ್ನು வேண்டும். ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ದೇವಜನ ಮೊದಲು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிறதான அன்பு சகோதரர்களை முதலாவது குடும்பத்திலே அன்பு செலுத்துங்கள். ನಂತರ ನಿನ್ನ ನೆರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸು. முதலாவது அயலான இடத்துல அன்பு செலுத்துங்கள். ಅದರ ನಂತರ ನೀವು ಸಮಾಜವನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதற்கு பிறகு உலகத்தை நீ அன்பு செலுத்த முடியும். ದೇವ್ರ ತಾನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னார் இல்லைங்களா? ஆமாம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். மற்றவருக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். எப்போது ஒரு மனுஷன் இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறானோ அவன் தான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியினுடைய ஒரு காமெடி கேட்டேன். இவ்வளோ நேரம் கொஞ்சம் சீரியஸாக இருந்தீங்க, அதில் ஒரு நிமிஷம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலான்னு. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் சொன்னான்,
கிறிஸ்தவங்களே மற்றவங்களை திட்டும்போது அது வேறு மாதிரியா இருக்கும்னு சொன்னான். உங்க எல்லாருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுக்கு பிரச்சனை உண்டாக்குறவங்க சில ஒரு நமக்கு ಮುಂದೆ வந்து நம்ம ಬೈಯುವಾಗ ಅದು ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತಿನಿಂದ ಬೈಯುವಾಗ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಅವ ನಮ್ಮನ್ನ ಯಾವ ಕಾರಣ ಇಲ್ಲದೆ ಅವನ ಮೇಲೆ ತಪ್ಪಿಟ್ಕೊಂಡು ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೈದರೆ ನಿಮ್ಮ ರಿಯಾಕ್ಷನ್ ಹೆಂಗಿರ್ತದೆ? என்னடா பாஸ்டர் ಏನೋ ಕೇಳ್ಬಿಟ್ರೆ ಈಗ ಒಂದು ಇಲ್ಲ ಯಾವ್ದು ನಮ್ಕೋ ಏನ್ ಬರ್ತದೆ? ಕೋಪ ಬರ್ತದ ಇಲ್ವಾ? ಹಲೋ, ನಾವು ಮನುಷ್ಯರು, ನಮಗೂ ರಕ್ತ ಇದೆ ಇಲ್ಲ, ನಮಗೂ ಕೋಪ ಬರ್ತದೆ, ಬಂದೇ ಬರ್ತದೆ. ಇಲ್ಲ ಅಂತ ಯಾರೋ ದೇವರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತಕ್ಕೆ ಕೋಪ ಬಂತು ಅಂತ ಬೈಬಲಲ್ಲಿ ಇದೆ. ಅದು ಕೋಪ ಇರಬಾರ್ದು ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ಬಟ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಏನ್ ಬಂತು? ಓದಿ ನೋಡಿ. ಈಗ ಹೆಂಗೆ ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತೀರಾ? ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಒಂದ್ಸಾರಿ ನಾನು ನನ್ನ ಅಪ್ಪನೋ ಕಾರ್ಲಿ ಹೋಗುವಾಗ ನನ್ನ ಕಾರ್ನಲ್ಲಿ ಅವನೊಬ್ಬನು ಬಂದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಏಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ತಿರ್ಗ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಈಗ ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಪ್ಪನ ಬೈತಾ ಇದ್ದಾನೆ. ಸೊ ಈ ಹುಡುಗ ಮಗನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಪ್ಪನ ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಹೇಗೆ ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತಾನೆ. ಯಾರು ಇವರು ಕ್ರೈಸ್ತರು. ಸೊ ಅವ್ರ ಕ್ವಾಲಿಟಿ ಹೆಂಗಿದೆ, ಅವ್ರು ಈಗ ಏನ್ ಬೈಯಬೇಕಲ್ಲ, ಇವನು ಮಗನಿಗೆ ಅಪ್ಪನ ಬಂದಿದ್ದಾನೆ ಬೈತಾನೆ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಲಿ ಅವನೇನು ನೋಡ್ತಾ ಇರುವಾಗ ಅಪ್ಪನ ಏನಂತಾನೆ, ಅವ್ನು ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬನ ಬೈತಾ ಇರುವಾಗ ಇವನಿಗೆ ಪ್ರೆಸ್ ಅನ್ಕೊಂಬತ್ತೆ. ನೋಡ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಮಂಗ ಪೋಡ, ಏನೋ ಮಾಂಗ ಪೋಡಾನ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಮ್ಯಾಂಗೋ ಇವನಿಗೆ ಬೇರೆ ಮಾತೆ ಕೆಟ್ಟ ಮಾತಿ ಬಾಯಿಲಿಂದ ಏನಿಲ್ಲ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಮಗನ್ ನೋಡ್ದ, ಏನದು ಅಪ್ಪ ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಟ್ಟ ಮಾತು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ಏನದು ಹಸಿರು ಮಾಂಗ. ಹಲೋ, ನೀ ಬೈಯಬೇಕು ಅಂತ ಭದ್ರಾಕು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ನಿಮ್ ಬಾಯಿಲಿಂದ ಯಾವ ಕೆಟ್ಟ ಮಾತು, ಇನ್ನೂ ಅವನು ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಅಪ್ಪನಿಗೆ ಇನ್ನೂ ಕೋಪ ಬಂತು, ಏನೋ ಏನು ಬೈಯಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಓಕೆ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟಲ್ಲ. ಏನೋ ಕ್ರೈಸ್ತರು ಬೈಯುವಾಗ ಯಾವ ಮಾತು ಹೇಳ್ತಾರೆ, ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನು ಸ್ವಲ್ಪ ಜೋರ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಾನು ಹೇಳೋದು? ಯಾಕೆ ನಮ್ಮ ಜೀನ್ ಹಂಗೆ, ನಮ್ದು ರಥ ಹೆಂಗಿರುತ್ತೆ, ಇದರಲ್ಲಿ ಯಾವ ಕೆಟ್ಟ ಮಾತೋ ಬರುವುದಿಲ್ಲ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. యేసయ్యా స్తోತ್ರ, ಎಲ್ಲಾ ಸ್ತೋತ್ರಕ್ಕೂ ತುದಿಗೂ ಗಣಕ್ಕೂ ಮಹಿಮೆಗೂ ನೀನೇ ಬಾಕ್ಯನು ಸ್ವಾಮಿ. ದೇವ್ರ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ. ದೇವ್ರಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟೆ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಸ್ವಾಮಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ನಮಗೋಸ್ಕರ ಜೀವ ಕೊಟ್ಟ ದೇವರು, ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟ ದೇವರು ಸ್ವಾಮಿ. ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸ್ವಾಮಿ ನಾವು ಮತ್ತವ್ರಿಗೆ ಸ್ವಾಮಿ ತೋರಿಸಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ. ಹೌದು ರಾಜ, ನಿನ್ನ ಸ್ವಾಮಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಸ್ವಾಮಿ ನಾವು ಏನು ಮಾಡುವುದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ? ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಮತ್ತವ್ರಿಗೆ ತೋರಿಸಕ್ಕೆ ದೇವರೇ ನಮಗೂ ಸ್ವಾಮಿ ಕೃಪೆ ತೋರಿಸು. ಅದು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ, ಮತ್ತೆ ಸ್ವಾಮಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳಲ್ಲಿ, ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರುವವರಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ, ಎಲ್ಲರ ಮೇಲೂ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಕ್ಕೆ ದೇವರೇ ನಮಗೆ ದಯೆ ತೋರಿಸು. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟ ಮಗನನ್ನು ಸ್ವಾಮಿ ಇನ್ನು ಸ್ವಾಮಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಎತ್ತು ವಹಿಸಿ ಎಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಬಂದಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ನಿನ್ನ ಕೈಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. ಒಬ್ಬರನ್ನು ಸ್ವಾಮಿ ವಿಶೇಷ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿ, ಯಾವ ಸ್ವಾಮಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ಬಂದಿದ್ದಾರೋ ಅವ್ರ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಕೊಟ್ಟು ನೀ ಕಲಿಸೋ ಎಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇನೆ ನನ್ನ ತಂದೆಯೇ, ಆಮೀನ್. ನನ್ನ ಮನವೇ
ಈಗನ್ನು ಕೊಂಡಾಡು. ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರನಿ ಪವಿತ್ರ ನಾಮத்தை ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಈಗನ್ನು ಕೊಂಡಾಡು. ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೀನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ದೇವರೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೀನ್, ಆಮೀನ್, ಆಮೀನ್.